இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்துக்கிட்டிங்கன்னா மினரல்ஸ் கண்டென்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுவும் ஒரு ஜாகிரஃபியில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், மினரல்ஸ். ஸோ இந்த இதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அயன் இண்டஸ்ட்ரீஸ் எங்கே இருக்குது, ஜூட் இண்டஸ்ட்ரீஸ் எங்கே இருக்குது, எப்படி கோல்டு ப்ரொடியூஸ் ஆகுது, எந்த இடத்துல காப்பர் அதிகமாக கிடைக்குது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸாக தான் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் வைஸ் இப்போ நம்ம போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பாக்ஸ் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு இப்போ தான் சொன்னேன். அப்போ ஒவ்வொரு ஹெட் குவார்ட்டர்ஸும் எங்கெங்கே இருக்குது? ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொல்கட்டாவில் இருக்குது. இந்தியன் பியூரோ ஆஃப் மைன்ஸ், சுரங்க பணியகம், சுரங்க தொழிற்சாலை, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நாக்பூரில் வந்து இருக்குது. அடுத்து நான் ஃபெரஸ் மெட்டீரியல் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர், ஸோ லொக்கேட்டட் அட் ஹைதராபாத். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்எஃப்டிடிசி ஃபுல் ஃபார்ம் அப்ரிவேஷன் என்ன அது? இந்த மாதிரி ஸ்கீம் ஓரியன்டாகவும் கொஸ்டின் கேட்கலாம். இல்லை ஸ்கூல் புக் கண்டென்ட்ல உள்ள இதே இடையில கொடுத்து வச்சுட்டு கூட இதோட ஃபுல் ஃபார்ம் கொடுத்து வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு அந்த டைம் தெரியாமல் போயிடும். ஏன்னா அவ்வளோ பெரிய அப்ரிவேஷனாக இருக்குது, இது எங்கே இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே தான் இருக்குது, ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. நீங்கள் சயின்ஸ் புக்கில் பார்த்துக்கிட்டிங்கனாலுமே நிறைய அப்ரிவேஷன்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க ஒவ்வொரு கெமிக்கல் பேருக்குமே. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ என்எஃப்டிடிசின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஃபெரஸ் மெட்டீரியல் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சென்டர், இது எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில். ஸோ மைன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாக்பூர், சுரங்க பணியகம் நாக்பூரில் இருக்கு. அதுக்கப்புறம் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, புவியியல் கணக்கெடுப்பு கொல்கட்டா. ஸோ லாஸ்ட் ஒன் மினிஸ்ட்ரிஸ், எந்த மினிஸ்ட்ரிஸ் இதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ், சுரங்கம் மற்றும் மினரல்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு ஆக்ட் வச்சுருக்காங்க, அந்த ஆக்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 1957 டெவலப்மெண்ட் அண்டு ரெகுலேஷன் ஆக்ட். இந்த ஆக்ட் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒரு இடத்துல சுரங்கம் தோண்டலாம், அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே சொல்கிறாங்க, இந்த ஆக்ட் மூலயமா எடுத்துக்கிறாங்க. இப்போ திடீர்னு ஒருத்தவங்க வீட்டுக்கு கீழே தங்கம் கிடச்சிருக்கு, அந்த தங்கம் யாரோட சொந்தம்? அந்த வீட்டுக்காரங்களுக்கு சொந்தமா, கவர்மெண்ட்டுக்கு சொந்தமா? கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். ஏன்னா அது முன்னாடியே சொல்லியிருக்காங்க, பூமியில இருந்து ஒரு 10 அடி 20 அடிக்கு வரைக்குமே யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும்னா கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அது எந்த லேண்டா இருந்தாலுமே. ஓகேங்களா? அதுல கிடைச்சிச்சுன்னா என்னதான், கவர்மெண்ட்டுக்கு தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அங்க ஏதாச்சும் சுரங்கம் அவங்க தோண்ட போறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இந்த ஆக்ட் மூலியமா தான் அதை வெளிப்படுத்துவாங்க. ஸோ இந்த முதல் 4 ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் புக்லேயே இந்த டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் இந்த 4 தான் படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இது பேசிக்காக தனித்தனி கண்டென்ட்டாக இல்லாமல் ஒரு கோல்டை பற்றியோ இல்லை டைமண்டை பற்றியோ இல்லை நான் ரினியூபிள் எனர்ஜி, ரினியூபிள் எனர்ஜி அதை பற்றி இல்லாமல் தனியாக ஒரு மொத்தமாக ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக புவியியல் கணக்கெடுப்பு எப்போ எடுப்பாங்க? கொல்கட்டாவில். சுரங்கத்துக்கு, மொத்த சுரங்கத்துக்கும், இந்தியாவில் உள்ள எல்லா சுரங்கத்துக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ் நாக்பூர். அப்புறம் என்டிஎஃப்சி மெட்டீரியலோடது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைதராபாத். அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு கமிஷன் வச்சுருக்காங்க, மினரல்ஸ், மைன்ஸ் அண்டு மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த டாப்பிக்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரினியூபிள் எனர்ஜி அண்ட் நான் ரினியூபிள் எனர்ஜி. புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க முடியாத வளங்கள்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்னது? நான் ரினியூபிள் எனர்ஜி வந்து காலியாக போயிடும், தீர்ந்து போகக்கூடியது பார்த்தீங்கன்னா நான் ரினியூபிள் எனர்ஜி, புதுப்பிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்பி கிடைச்சிக்கிட்டே இருக்கிறது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சன்லைட் இருக்கு, அது எதில் வரும்? ரினியூபிள் எனர்ஜியில் வருமா, நான் ரினியூபிள் எனர்ஜியில் வருமா? ரினியூபிள் எனர்ஜி. இன்னைக்கு காலையில் வெயில் அடிக்குது, நைட்டு அடுத்து மறுநாள் காலையில் என்ன ஆயிரும், வெயில் அடிக்கும். ஓகேங்களா? சரி, நான் ரினியூபிள் எனர்ஜிக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள்? ஸோ ரினியூபிள் எனர்ஜி சொல்லிட்டோம், சன் சொல்லுவாங்க, அப்புறம் விண்டு சொல்லுவாங்க. காத்துன்றது என்ன ஆகிட்டு இருக்க போகுது, டெய்லி அடிச்சுக்கிட்டே இருக்க போகுது. ஓகேங்களா? கடல்ன்றது, கடல் டெய்லி இருக்க தான் போகும், அது தீர்ந்து போகாது. ஓகேங்களா? அது மாதிரி தான். ஸோ அதே போல் பூமியில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் ஃபுல்லாமே நான் ரினியூபிள் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பூமியில் அப்போ தீர்ந்து போகிற பொருட்கள் தனிமங்களை தான் சொல்கிறாங்க. கோல்டு, வைரம், இந்த மாதிரிலாம் எப்பயாவது ஒன் டைம் கிடைக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், அது தீர்ந்து போயிடும். மொத்தமாக பூமியில் இருக்க ஃபுல்லாமே எடுத்து முடிச்சிட்டோம்னா தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுதான் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க முடியாத வளங்கள்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். புதுப்பிக்க முடியாத வளங்களில் ஒவ்வொரு டாபிக் கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா?
அந்த சைடு ஹெட்டிங் அது எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னது, அது மாதிரி மட்டும் நீங்கள் இந்த டாபிக் படித்து முடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ரினியூவபிள் எனர்ஜிஸ் இங்கே கொடுத்துருங்க. நேச்சுரல் ரிசோர்ஸ் தட் ஒன்ஸ் கன்சியூம்டு அண்ட் cannot be replaced இஸ் கால்டு நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரே ஒரு டைம் மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியும், மறுபடியும் என்ன பண்ண முடியாது, அதை யூஸ் பண்ண முடியாது, அது தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இரும்பு எடுத்து ஒரு நாற்காலியோ இல்லை ஏதோ ஒன்று செஞ்சு முடிச்சிட்டோம்னா மறுபடியும் அதை என்ன பண்ண முடியாது, அடுத்த சோர்ஸாக மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸ் நேச்சுரல்லேருந்து கிடைக்கிற ஒரு வாட்டி தான் கன்சியூம் பண்ண முடியும், மறுபடியும் என்ன பண்ண முடியாது, அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன கண்டென்ட் தான். மினரல்ஸ் எங்கெங்கே அதிகமாக இருக்குது, அதோட கம்பெனிஸ் பேர் மட்டும் தான் இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க, இந்தியாவில் உள்ள கம்பெனி பேர் மட்டும். ஓகேங்களா? இது நம்மளுக்கு தேவையில்லை, இதையும் உள்ள அப்பப்போ படிப்போம். ஓகேங்களா? ஸோ நான் ரினியூவபிள் எனர்ஜிலே பார்த்தீங்கன்னா டைப்பாக பிரிக்கிறாங்க. மெட்டாலிக் அண்டு நான் மெட்டாலிக்னு சொல்கிறாங்க. உலோகங்கள் அண்டு அலோகங்கள்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? மெட்டாலிக் அண்டு நான் மெட்டாலிக். ஸோ இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? மெட்டல்னால் எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும்னு சொல்லுவோம். நான் மெட்டல்னா அது கொஞ்சம் வளைக்க முடியும், ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். மெட்டல்ன்றது ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த மாதிரி சொல்லி பிரிச்சுருவோம். அதே போல் ஹீட்டை வந்து அதிகமாக தாங்கக்கூடியது, ஹீட்டை வந்து தாங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் மெட்டாலிக்கில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இதுலேருந்து கூட கொஸ்டின் கேட்குறாங்க. மெட்டலில் எதெல்லாம் மெட்டல், எதெல்லாம் நான் மெட்டல். சயின்ஸ் ஓரியன்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. டிஃப்ரென்ஷியேட் தான் கொஸ்டின் கேட்பாங்க. எதெல்லாம் மெட்டல், எதெல்லாம் நான் மெட்டல். அப்போ இதை நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அயன், மேக்னீஸ், காப்பர், பாக்சைட் அண்ட் நிக்கல், ஜிங்க், லெட்டு அண்டு கோல்டு, இதெல்லாம் வந்து மெட்டல் டாபிக்ல வருது. அதே போல் நான் மெட்டலில் கொஞ்சம் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அதையும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். இப்போதைக்கு இந்த ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அயன், மேக்னீஸ், காப்பர், பாக்சைட், நிக்கல், ஜிங்க், லெட் அண்ட் கோல்டு. மெட்டாலிக் மினரல்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு 3 கண்டென்ட் கொடுத்துட்டு நான் மெட்டலில் ஒன்று கொடுத்துருவாங்க. இதில் எது மெட்டல் இல்லை, நான் மெட்டல் இல்லை, அந்த மாதிரி சொல்லி கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால இந்த இது படித்து வச்சுக்கணும். ஆனால் புத்தகத்தில் இதில் உள்ள ஒரு 4 மட்டும்தான் கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் கண்டென்ட்டாக கொடுக்கல. ஓகேங்களா? ஆனால் இதை பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அயன் ஓர். ஸோ முதல்ல நீங்கள் படிக்க போகிறது அயன் கண்டென்ட் படிக்க போகிறீங்க மெட்டாலிக்கில். ஸோ அயன்றது நம்மளுக்கு தெரியும், எப்படி இருக்கும் அயனு, ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல்னு சொல்லுவாங்க. ஓகே. ஆனால் ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல் இன்னும் பெருசாக இருக்குது, டங்ஸ்டைன் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம இந்த சப்ஜெக்ட் ஓரியண்டாக பார்க்குறது அயன் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அயனோட ஓர் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேசிக் கண்டென்ட் இங்கே கொடுத்துருக்கோம். அதில் உள்ள கலர்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஸ்டின் கேட்டது. ஓகேங்களா? குரூப் 2ல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹேமடைட்டோட கலர் என்னது, மேக்னடைட்டோட கலர் என்னது, லிமோனைட்டோட கலர்ஸ் என்னது, அதையும் கொஸ்டின் வந்து கேட்டாங்க. சிவப்பு நிறமுடையது, பழுப்பு நிறமுடையது, பழுப்பு மஞ்சள், அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேக்னசைட் ரெட் கலர், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 72.4% வந்து அயன் கண்டென்ட் வந்து அதில் இருக்குது. அயனோட ஓருக்குள்ள அயன் கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறது அந்த பர்சன்டேஜ். அப்போ எதில் அதிகமாக இருக்குது, மேக்னசைட், மேக்னெட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ அயன் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்னெட் ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்த பொருட்கள் அதிகமாக இருக்குது, அதில் தான் எது அதிகமாக இருக்குன்னா அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அப்போ மேக்னசைட்டில் தான் இரும்பு அதிகமாக இருக்குது. எத்தனை பர்சன்டேஜ், 72.4%. இருக்கிறதுல கம்மியான அயன் கண்டென்ட் உள்ள எலமெண்ட் பார்த்தீங்கன்னா சிடரைட்டுன்னு சொல்கிறாங்க. அதோட கலர் வந்து ப்ரௌன். ஸோ செகண்ட் ஒன் ஹேமடைட் அண்ட் கோதைட், லிமோனைட். ஸோ இதெல்லாம் அயனோட ஓர் கண்டென்ட். அயன் எவ்வளோ அதில் இருக்குன்றது தான் இந்த பர்சன்டேஜ். ஓகேங்களா? ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, எங்கே இந்த அயன் கிடைக்குது, எப்படி அயன் வந்து உருவாகுது. ஸோ மினரல்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சும்மா வந்து எப்படி இல்லை, பூமியில் படிஞ்சிருந்தனால அதுவாகவே அயன் கண்டென்ட்டாக உருவாகலை. ஓகேங்களா? ஸோ உயிரின பொருட்கள் சிதைவுனாலையும் அப்புறம் ப்ரெஷர், அதிகமான அழுத்தத்துக்கு உட்பட்டு தான் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக வந்து மாறிட்டு இருக்கு. அதே போல் எர்த்தோட இன்டீரியரில் ஒரு விஷயம் நம்ம பார்ப்போம், ராக்ஸ்ன்னு சொல்லி உருவாகும். ஓகேங்களா?
மேலே உள்ள ராக் கீழே போகிறது, கீழே உள்ள ராக் வந்து மேலே வருது அப்படின்னு சொல்லி. ஸோ ராக்ஸ்லி 3 டைப்ஸ் வந்து சொல்லுவாங்க. மணல் பரப்புகள்லையும் சாயில் எரோசன் இந்த இது எல்லாத்தையும் சேர்த்து ராக்ஸில் பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக வந்து உருவாகும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன டைப்னா இக்னீசியஸ் ராக், மெட்டாமார்பிக் ராக், அப்புறம் செடிமெண்ட்ரி ராக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த 3 ராக்கு தான் மாறி 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 சர்க்குலேஷனில் என்ன ஆகுது, ஒவ்வொரு டைப் ஆஃப் ராக்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், டைல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? டைல்ஸ்ன்றது ஒரு ராக்கு. இதே போல் தாஜ்மஹால் கட்டியிருப்பாங்களா? அதில் என்ன ராக்ஸ் இருக்கு? புரியல. ஒயிட் மார்பிள்னு சொல்லி சொல்றாங்க. இதே போல சுண்ணாம்பு கல்லுன்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதே போல கிரானைட்னு சொல்லி ஒன்று இருக்கு. இந்த மாதிரி கற்களோட பிரிவுகள் ஃபுல்லாமே எதுல இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 டைப்ல இருந்து தான் வருது. மெட்டாமார்பிக் ராக், செடிமெண்ட்ரி ராக் அண்ட் இக்னீசியஸ் ராக்னு சொல்லி சொல்லுவாங்க. இக்னீசியஸ் ராக்னா தமிழ்ல தீப்பாறைகள்னு சொல்லி சொல்லுவாங்க. தீப்பாறைகள் தான் அடுத்து என்னவா மாறுது, உருமாறிய பாறைகளா மாறுது, மெட்டாமார்பிக் ராக்கா வந்து மாறுது. அப்ப மேல உள்ள அந்த தீக்குழம்புகள் தீப்பாறைகள் எல்லாமே உருமாறிய பாறைகளா மாறுது. அதோட ஸ்டேஜ் வந்து மாறுது. அது ரொம்ப நாள் படிஞ்சு என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செடிமெண்ட்ரி ராக்ஸா மாறுது. ஓகேங்களா? ஸோ அதுல இருந்து வர கற்களை தான் பிரிச்சு டைல்ஸாவோ இல்ல கிரானைட்டாவோ அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கோம். ஓகேங்களா? அதே போல அயன் கண்டென்ட் எந்த ராக்ல இருந்து வந்துச்சு அதையும் ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. அப்ப அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க பிளாக் கலர்ல மார்க் பண்ணிருக்கா. ஸோ இக்னீசியஸ் ராக் அண்ட் மெட்டாமார்பிக் ராக். இக்னீசியஸ் அண்டு மெட்டாமார்பிக் ராக்ல இருந்து தான் எது வந்திருக்கு, அயன் கண்டென்ட் வந்து வந்திருக்கு. ஒரு கீவேர்டு அது. அதுக்கப்புறம் இந்த டைப்பு மேக்னசைட் எது எது அதிகமாக இருக்குது எதாவது கம்மியாக இருக்குது இந்த ஆர்டர் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதான் நீங்கள் எடுத்த உடனே இந்த மாதிரி வளவலன்னு எல்லா கண்டென்ட்டையுமே படிக்க தேவையில்லை. அயன் கண்டென்ட்டா எப்படி உருவாகுது, அதில் என்ன ஓர் இருக்குது, எங்கே அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எங்கே அதிகமாக கிடைக்குது, இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் படிக்கும் போதே இந்த மாதிரி படிங்க. அயன் ஓர், மெட்டாமார்பிக் அண்டு இக்னீசியஸ் ராக்னால அது உருவாகுது. இதோட ஓர் என்னென்ன கொடுத்துருக்காங்க, மேக்னசைட் ரெட்டு, ஹேமடைட் பிளாக்கு, கோதைட், லிமோனைட், சிடரைட். இங்கே டார்க் ப்ரௌன், இங்கே ப்ரௌன். அவ்வளோதான். இது மாதிரி நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். அடுத்து அப்படியே கீழே போயிட்டோம்னா என்ன இருக்கு, ஜார்கன். ஹையஸ்ட் ப்ரொடியூசர் என்ன கொடுத்துருக்காங்க, ஜார்கன். 25% கண்ட்ரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரொடியூசனுக்கு யார் ஹெல்ப் பண்ணுதுன்னா ஜார்கண்ட் தான் பார்த்துக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அயர்ன் இண்டஸ்ட்ரீஸே எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு, டாட்டா 1907 ஜார்கண்டில் தான் பார்த்தீங்கன்னா ஜம்பெஸ்ட் பூர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதே புக்கில் சாக்சின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்து சொல்லிட்டாங்க. முன்னாடி எல்லாருமே என்ன படிச்சிருப்போம், 1907 ஜம்ஜெஸ்ட் பூர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஆனால் இப்போ ஸ்பெசிஃபிக்காக அதோட பேர் என்ன கொடுத்துருக்காங்க, சாக்சி என்று அழைக்கப்பட்ட ஜம்ஜெஸ்ட் பூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல அடுத்து எப்படி கேட்பாங்க, ஜம்பெஸ்ட் பூர்னு கேட்க மாட்டாங்க, சாக்சி எங்கே இருக்குது அந்த மாதிரி சொல்லி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அதனால ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஜார்கன் லீடிங் ப்ரொடியூசர். இந்த பிளேஸும் இம்பார்ட்டன்ட் தான். ராஞ்சி, சிக்பும், ஹசராபாத், தன்பாத் இந்த மாதிரி இடத்துல என்ன கிடைக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அயன் கண்டென்ட் வந்து கிடைக்குது. அதே போல் சுந்தர்கர், மயூர்பஞ்ச், சம்பல்பூர், கெஜன்கார். அடுத்து இங்கே தனியாக ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்க, கர்நாடகா alone contributes about 72% மேக்னடைட். முன்னாடியே பார்த்தோம் மேக்னடைட்ல தான் அதிகமான அயன் ஓர் கண்டென்ட் வந்து இருக்கு. அப்போ சிங்கிள் கொஸ்டினா இதையும் தனியாக கேட்பாங்க, மேக்னடைட் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. புரியுதா? அயன் ஓர் தனியாக கேட்டால் ஜார்கன் அயன் ஃபுல்லாக கிடைக்கிறது. அதில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி தான் என்னது பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்னசைட்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அது மட்டும் தனியாக எங்கே கிடைக்குது, கர்நாடகாவில் கிடைக்குது. நீங்கள் விசாட்டுக்க அயனோட ஓர் எல்லாமே எங்கே தான் வரும், ஜார்க்கண்டில் தான் வந்துடும் அப்படின்னு சொல்லி போடக்கூடாது. தனியாக மேக்னசைட்னு சொல்லி கொடுத்தாலுமே என்ன பண்ணுவோம், கர்நாடகா 72%. செகண்டில் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மேக்னடைட். இந்த ரெண்டு தான் லீடிங் ப்ரொடியூசர். சத்தீஸ்கரில் இந்த ஊர் ராஜ்கர் கண்டு பிலாஸ்பூர் படிச்சிருக்கீங்களா? சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஜோன் சொல்லி படிச்சிருப்போமா? பிலாஸ்பூர் சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஜோன். 3 ரயில்வே ஜோன் 3
திசைகள் இருக்கிற ஒரே ரயில்வே ஜோன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிலாஸ்பூர் தான். ஓகேங்களா? 3 டைரக்ஷன் வந்து இருக்கும், சவுத் அண்ட் ஈஸ்ட் அண்ட் சென்ட்ரல். எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 2 தான் இருக்கும், நார்த்து, அப்புறம் நார்த் சென்ட்ரல், சவுத் வெஸ்ட் சென்ட்ரல் அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 டைரக்ஷன் இருக்கும், சவுத் ஈஸ்ட் அண்ட் சென்ட்ரல். ஸோ அதோட ரயில்வே ஜோனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பிலாஸ்பூர். அப்புறம் இந்த கம்பெனியோட பேர், அப்போ இந்தியாவிலேயே பெரிய கவர்மெண்டோட கம்பெனி SAIL, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான்ப்பா அயன் ஓர். ஸோ மினரல்ஸ் டாப்பிக்கை பொறுத்தளவு நீங்கள் இந்த மாதிரி மட்டும் படிச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஓகேங்களா? என்ன படிக்கிறோம்? அயன் ஓர், எதனால் அது உருவாகுது, மெட்டாமார்பிக் ராக்ஸ் அண்டு இக்னீசியஸ் ராக், அதோட டைப், அதோட கலர், எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து அயன் கண்டென்ட் இருக்கு, யார் அதிகமான ப்ரொடியூசர், ஜார்க்கண்ட். இதில் தனியாக கொடுத்துருக்காங்க மேக்னசைட்டில் யார் ஃபர்ஸ்ட், மேக்னசைட்டில் யார் ஃபர்ஸ்ட்னா கர்நாடகா அண்ட் சத்தீஸ்கர். நீங்கள் உள்ள ஊர் பேர் படிக்க முடிஞ்சா அது உங்களோட, படிக்க முடிஞ்சா படிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இதோட கம்பெனியோட பேர் என்ன? இந்தியாவில் ஃபேமஸான கம்பெனி ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. அவ்வளோதான். ஸோ ஒரு இதை எடுத்தால் இப்படி முடிச்சுட்டு அவ்வளோதான், அப்படியே அடுத்தடுத்து போயிடணும். அதை விட்டுவிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் அப்படியே படிக்கக்கூடாது. இரும்பு என்பது அதிக கனமான உள்ள பகுதி, அதில் இத்தனை சத்து நிறைந்துள்ளது அப்படின்றது படிக்கக்கூடாது. நம்மளுக்கு தேவை என்னது? அந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ப்ரிலிம்ஸை பொறுத்தளவு. ஓகேங்களா? நீங்கள் மெயின்ஸுக்கு கூட இதே எப்படி எழுதிக்கலாம், பாயிண்டாக போட்டு எழுதிக்கலாம். ஏன்னா அதை தான் கேட்குறாங்க, எப்படி அது ப்ரொடியூஸ் ஆகுது, எதனால் அது உருவாகுது, அதோட ஊர் என்னது, எங்கே அதிகமான ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, அந்த கம்பெனி என்னது, கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னது, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகும். மெயின்ஸ்லேயும் நீங்கள் இதே மாதிரியே எழுதினாலே போதும். ஓகே, இரும்பு பற்றி எழுதுக, இல்லை இரும்பு எதனால் இந்த கம்பெனி பற்றி கேட்குறாங்க, இந்த ஓரை பற்றி கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஓகேங்களா? ஓகே. இல்லைன்னா நான் ரினியூபிள் எனர்ஜின்னு என்னது, ரினியூபிள் எனர்ஜி அப்படி கொஸ்டின் கேட்குறாங்க. புதுப்பிக்கக்கூடிய வளங்களை ஒரு 2 எழுதுக, ஒரு 6 தான் ரைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்போ 2ன்னா இந்த மாதிரி 2 எழுதிக்கலாம் ஈஸியாக. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மேக்னஸ், மாங்கனீஸ். ஸோ மாங்கனீஸ்லேயும் அப்படியே பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. முன்னாடி என்ன பார்த்தோம், அது எப்படி உருவாகுது அந்த மாதிரி தான் பார்த்தோம். ஸோ இங்கே பாருங்க, மேங்கனீஸ் இஸ் எ சில்வர்லி கிரே எலமெண்ட். ஓகேங்களா? அது ஒரு பாயிண்ட். அண்டு வெரி ஹார்ட் அண்டு பிரிட்டல் இன் நேச்சர், ஹார்டாகவும் இருக்கு, கொஞ்சம் இதுவாக இருக்கும். அடுத்து எப்படி இது உருவாகுது? செடிமெண்ட்ரி டெபாசிட், செடிமெண்ட்ரி ராக்ல இருந்து உருவாகுது. அப்புறம் இங்கே ஒரு கீவேர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க, 10 kg மேங்கனீஸ் இஸ் ரெக்வயர்டு மேனுஃபேக்சரிங் 1 ton ஸ்டீல். 1 டன் ஸ்டீல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்களா, 10 kg மேங்கனீஸ் வந்து சேர்த்துக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் தி வேர்ல்ட், 5th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். இது மாதிரி கண்டென்ட்டும் ஸ்கூல் புக்கில் இருக்கு. உலக அளவில் மாங்கனீஸ் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் என்னது, இப்படியும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம அதிகமாக படிக்க மாட்டோம். ஸோ புக்கில் சின்ன சின்ன கண்டென்ட் தானே இருக்குது, அதை மட்டும் படிச்சு போயிடும். உலக அளவில் இப்போ எதுக்குடா நம்மளுக்கு தேவை, ஆனால் தேவை. நம்ம இந்தியாவின் இடம் வந்து வேர்ல்டு லெவல்லையும் எவ்வளோ தூரம் இருக்கு, வேர்ல்டு இன் ஃபர்ஸ்ட்டும் நம்ம படிக்கணும், இந்தியா இன் ஃபர்ஸ்ட்னு படிக்கணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழ்நாடு இன் ஃபர்ஸ்ட்னு படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? எது முதல் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதே போல் தான் உலக அளவில் பார்த்தீங்கன்னா மாங்கனீஸ் உற்பத்தியில் யார் 5th பிளேஸில் இருக்காங்கன்னா இந்தியா வந்து 5th பிளேஸில் இருக்கு. ஸோ 10 kg மேங்கனீஸ் அண்ட் 1 டன், 1 டன் மேங்கனீஸ், சாரி 1 டன் இரும்பு பண்ணுறதுக்கு 10 kg மேங்கனீஸ் வந்து தேவை. அப்புறம் ஹார்டாகவும் இருக்கும், சில்வரி கிரே எலமெண்ட். ஸோ அடுத்த என்ன, அதுக்கு செடிமெண்ட்ரி ராக்லேருந்து உருவாயிருக்கு, உருமாறிய பாறைகள். ஸோ அதே போல் அதோட கம்பெனியோட பேர் மாயில், மேங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு, நாக்பூரில் இருக்கு. ஸோ மார்க்கெட் ஷேர் படி பார்த்தீங்கன்னா 50% வந்து இந்தியா தான் கொடுக்குதான். ஓகேங்களா? லார்ஜஸ்ட் ப்ரொடியூஸ் ஆஃப் மேங்கனீஸ் ஓர் இன் இந்தியா 50%. அவ்வளோதான், ஒரு 4 பாயிண்ட்ஸ் தான். இதில் புதுசாக இருக்கிறது உலக அளவில் எத்தனாவது பிளேஸில் வந்து இருக்குது.
அயன் கொடுக்கல, ஆனால் இங்கே கொடுத்துருக்கான். மேக்னீஸ் உலக அளவில் பார்த்தீங்கன்னா 5th பிளேஸில் வந்து இருக்குது. அது மட்டும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதான் அதோட நேச்சர் எப்படி இருக்குது, எப்படி அது உருவாகுது, என்ன பிளேஸில் இருக்குது, கம்பெனி பேர் என்ன. ஸோ தேர்ட் ஒன் காப்பர். காப்பர் எல்லாத்துக்கும் தெரியும். காப்பரோட பேர்லாம் என்னென்ன, தாமிரம்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழில். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா காப்பர்னு சொல்லிட்டு முடிஞ்சிடும். ஓகேங்களா. ஆனால் தமிழில் 2-3 பேர் வந்து இருக்கு. அதனால் தமிழ் ஸ்டூடெண்ட்டு நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 2 சொன்னாலும் என்ன தான், காப்பர் தான் மீனிங். ஓகேங்களா. காப்பர், தாமிரம். தமிழையும் காப்பர்னு தான் தமிழ்லையும் எழுதுவாங்க. அப்போ உலகில் முதலில் பயன்படுத்திய உயிரினம் அப்படின்னு சொல்லி, சாரி உயிரினம் கிடையாது, ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச எலமெண்ட் என்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மக்கள் பயன்படுத்தின எலமெண்ட் என்னது, காப்பர் தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க. இப்போ காப்பர் இருந்தாலும் ஆன்சர் கரெக்டு தான், செம்பு இருந்தாலும் ஆன்சர் கரெக்டு தான், தாமிரம் இருந்தாலும் ஆன்சர் கரெக்டு தான். சயின்டிஃபிக் என்னது, சியூன்னு சொல்லி சொல்லுவாங்க காப்பருக்கு. ஓகேங்களா. ஆனால் தாமிரம் தான் அதோட பேர், செம்பும் தான் அதோட பேர். இந்த 3மே ஒரே பேர் தான்ப்பா. இங்கிலீஷில் காப்பர்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த 3 வந்தாலுமே ஆன்சர் கரெக்ட் தான். காப்பர் வந்து தனியாக கூட இருப்பேன். முதலில் பயன்படுத்திய உலோகம் காப்பரா அப்படின்னு சொல்லிக்கிட்டா காப்பர் ஆன்சர் தான். இல்லை செம்பு மட்டும் இருந்துச்சுன்னா செம்பு ஆன்சர் தான். தாமிரம் இருந்துச்சுன்னா தாமிரமும் ஆன்சர் தான். ஓகேங்களா. ஓகே. சில டைம் எல்லாருமே தாமிரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஆனால் ஆப்ஷனில் எப்படி இருக்குமா, செம்புன்னு கொடுத்து வச்சுருப்பாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா காப்பர்ன்னு இருந்திருக்கும். அப்போ போய் தப்பு போட்டு வந்துடக்கூடாது. அப்போ இந்த 3மே என்ன தான், ஒரே விஷயம்தான். அந்த 3ல் எது இருந்தாலுமே ஆன்சர் கரெக்ட். ஓகேங்களா. அதுதான் இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. காப்பர் இஸ் த ஃபர்ஸ்ட் மெட்டல் தட் த ப்ரீஹிஸ்டாரிக் மேன் ஹேஸ் ஸ்டார்டட் யூசிங் ஃபார் மெனி பர்பஸஸ். அப்போ நிறையா யூசேஜ் வந்து எதில் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒன் காப்பரில் தான் பண்ணியிருக்காங்க. அடுத்த லார்ஜஸ்ட் ரிசர்வ் காப்பர் இஸ் இன் ராஜஸ்தான். இந்தியாவில் தாமிரம் எங்கு அதிகமாக கிடைக்கிறது, ராஜஸ்தான்ல. அந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர். நீங்க இங்க படிக்க ப்ரொடியூசர் இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கீங்க, ஆனா கொஸ்டினை எப்படி கேட்பாங்க, மாத்தி கேட்பாங்க. இந்தியாவில் இரும்பு எங்க அதிகமாக கிடைக்குது, தாமிரம் எங்க அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அப்ப இதுல உள்ள ஸ்டேட்டோட பேர் நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கனாலே அங்க ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா. ஓகே. அப்புறம் இங்க பாருங்க இன்னொரு விஷயம் கொடுத்துறாங்க. ஜார்க்கண்ட் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் தி காப்பர். அப்ப செகண்ட் பாயிண்ட் என்னது, லார்ஜஸ்ட் ரிசர்வ் ஆஃப் தி காப்பர். ரிசர்வ் எங்க அதிகமாக கிடைக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராஜஸ்தான்ல கிடைக்குது. அதை எடுத்துட்டு வந்து எங்க ப்ரொடியூஸ் பண்றாங்களா, ஜார்க்கண்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதை தான் இங்க பார்க்குறோம். இந்த மாதிரி 2 டிஃபரன்ஸ் தான் போய் தப்பா போட்டுறக்கூடாது. எப்படி, ரிசர்வுக்கு போயிட்டு எதை போட்டக்கூடாது, ஜார்க்கண்டை போய் போட்டக்கூடாது. அப்ப தெளிவா கொஸ்டின் கேட்பாங்க, தாமிரம் அதிகம் உள்ள பகுதி எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. ரிசர்வ் சேகரித்து வச்சிருக்க இடம் இல்லை அங்கதான் கிடைக்குது அப்படின்றது. ப்ரொடியூசர் யார் பண்றாங்க, ஜார்க்கண்ட் வந்து பண்ணுது. எல்லாமே தாமிரம்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானை தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஆனா உற்பத்தின்னு சொல்லி கேட்டிருந்தா யாரை போடணுமா, ஜார்க்கண்டை வந்து போடணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஊர் பேர் கொடுத்துருக்காங்க, ஜிக்பூம் அண்ட் ஹசாரிபக். இது எங்க பார்த்தோம், அயன் கண்டென்ட்லையும் பார்த்தோம், ஜிக்பூம் ஹசாரிபக்னு பார்த்தோம். இங்கேயும் அதே தான், டிஸ்ட்ரிக்ட், அதாவது லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் காப்பர். அதுக்கப்புறம் சின்ன ஒரு கீவேர்டு, இது நம்ம சயின்ஸ்லேயே பார்த்துருப்போம், காப்பர் பிளஸ் ஜிங்க் டின்னு. ஏற்கனவே பார்த்தோம், காப்பர் பிளஸ் ஜிங்க் சேர்ந்துச்சுன்னா பிராஸ் கிடைக்கும், காப்பர் பிளஸ் டின் சேர்ந்துச்சுன்னா பிரான்ஸ் கிடைக்கும், வெண்கலம். தாமிரமும் துத்தநாகமும் சேர்ந்துச்சுன்னா பிராஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, தகரம்னு சொல்லி சொல்லுவாங்க. தகரம் கேள்விப்பட்டிருப்போம்ல நம்ம. அதுக்கப்புறம் தாமிரம் பிளஸ் டின்னு, தகரம் சேர்ந்துச்சுன்னா வெண்கலம் வந்து கிடைக்கும். வெண்கல செம்பு இல்லை வெண்கல குத்து விளக்கு இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். அந்த இது ரெண்டை சேர்த்து தான் உருவாக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு கான்ட்ரிபியூட்ஸ் அப்படின்னா 7% ஆஃப் காப்பர். தமிழ்நாடு 7%. தமிழ்நாடு காப்பர்ல 7% ப்ரொடியூசர். ஸோ நெக்ஸ்ட் இந்த 2 நோட் பண்ணியாச்சா, மேக்னீஸ் அண்டு காப்பர்.
ரெண்டுலேயுமே ஒரு 4 பாயிண்ட் தான். அது 4 பாயிண்ட்டாக ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். அயன்னா நம்ம இந்த நாள் தான் பார்த்தோம், ஒரு 4.5 பாயிண்ட்ஸ். மேங்கனீஸ் தான் இதான் பார்த்தோம். காப்பரில் இதான் சொன்னோம். காப்பரில் என்ன 2 விஷயம் இருக்குது, ராஜஸ்தான் ஒன்று இருக்குது, ஜார்க்கண்ட் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும், ஈஸியாக பிள்ளைங்க வந்து தூக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கோல்டு. கோல்டில் பாருங்கள் அந்த மாதிரி எந்த கண்டென்ட்டுமே கொடுக்கல. ஆனால் இங்கே கீழே பாக்ஸ் கண்டென்ட் பாருங்கள், இது 11th 12th புக்கில் வந்து இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சயின்ஸ்லேயும் சொல்லியிருப்பாங்க, ஃபுல்ஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. அயன் பைரேட், பைரேட் ஆஃப் அயன் சல்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சல்பேட் பைரேட், இரும்பு சல்பேட் பைரேட்னு சொல்லுவாங்க. ஃபுல்ஸ் கோல்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறதுக்கு சேஃப் வைஸாகவும் வெயிட் வைஸாகவும் எப்படி இருக்கான், கோல்டு மாதிரியே ஒரு எலமெண்ட் வந்து இருக்குது. அது பேர் தான் என்னது, பைரேட் ஆஃப் அயன் சல்பேட் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கனால அது என்ன சொல்கிறாங்க, ஃபுல்ஸ் கோல்டு, போலியான தங்கம், இல்லை முட்டாள்களின் தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதுன்னா முட்டாள்களின் தங்கம். தமிழில் இந்த வேர்டு கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷில் ஃபுல்ஸ் கோல்டுன்னு கொடுத்துருப்பாங்க. முட்டாள்களின் தங்கம்னா என்னது அப்படின்னு கேட்போம். ஓகேங்களா? அடுத்து என்னது, கோல்டை பற்றி நம்மளுக்கு தெரியும். கோல்டுன்றது ஒரு விலை உயர்ந்த பொருள். ஓகேங்களா? அதிகமான அழுத்தத்துக்கு உட்பட்டு தான், ரொம்ப பூமியை தோண்டப்பு தான் என்ன கிடைக்கும், கோல்டு, டைமண்ட் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அலுவியல், அலுவியலால் பிளேசர் டெபாசிட்ஸ் இந்த இதுலேருந்து கிடைக்குதான், அலுவியல்ஸ்லேருந்து தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம், தங்கலான் படம்லாம் பார்த்துருப்போம். தங்கலானில் என்ன பண்ணுவாங்க, ஆற்று ஓரத்தில் தான் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, கோல்டை வந்து தேடி கண்டுபிடிப்பாங்களா, பார்த்துருக்கீங்களா அது? ஓகேங்களா? அப்போ ரிவர்ஸ் ஓரியன்ட்டில் தான், ரிவர்ஸ் இருக்க சைடு தான் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது, கோல்டு வந்து கிடைக்குது. அதுவும் முக்கியமாக அலுவியல் சாயில்ஸ் இருக்கிற இடத்துல. ஓகேங்களா? ஓகே. அப்புறம் வந்து பியூரிட்டி, அதோட பியூரிட்டி எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்னா கேரட்ன்ற அளவில் வந்து வகைப்படுத்துகிறாங்க. இது பேசிக்காக நம்ம பார்த்துருப்போம், 22 கேரட் அண்ட் 24 கேரட்னு படிச்சிருப்போம். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது, இந்த கண்டென்ட்லாம் தேவையில்லை, இந்த அலுவியல் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது கேரட் பேசிக்காக நம்மளுக்கு தெரிஞ்சது. அப்புறம் இது இம்பார்ட்டன்ட், பைரேட் அயன் சல்ஃபேட். அயனுன்றதை மாற்றிட்டு வேற கண்டென்ட் கொடுப்பாங்க. பைரேட் காப்பர் சல்ஃபேட், பைரேட் அப்படியே ஒவ்வொரு எலமெண்ட்டாக வச்சுருப்பாங்க. அப்போ இந்த இது நீங்கள் மறந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதே போல் பைரேட், ரேட்டு நான் ரேட்டுன்னு படிச்சிருப்போம், ரைட்டுன்னு கூட படிச்சிருப்போம். சல்பேட் பைரைட், பைரேட் அப்படின்னு கூட சயின்ஸில் படிச்சிருப்போம். அப்போ ரேட்டுக்கும் ரைட்டுக்கும் கரெக்டாக டிஃப்ரெண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? காப்பர் சல்பேட், சல்பைடு, அந்த 3 விஷயம் இருக்குல்ல, சல்பேட்டுன்னு சொல்லுவாங்க, சல்பைடுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம். அதே போல தான் இங்கேயும் பைரேட், பைரைட் அப்படியும் இருக்கு. ஓகேங்களா? அதனால அந்த வேர்டு நல்லா தெரிஞ்சுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பிளாட்டினம். பிளாட்டினமும் என்னதான் கோல்டுக்கு ஈக்குவலாக உள்ளது தான். ஆனால் கோல்டோட விலை உயர்ந்தது இதுதான் பிளாட்டினம்னு சொல்லுவாங்க. பிளாட்டினம் இஸ் த ரேர் மெட்டல், எப்பயாவது தான் கிடைக்கிறது. அதே போல் காஸ்ட்லியர் தென் கோல்டு, கோல்டை விட விலை உயர்ந்த பொருள் பிளாட்டினம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து டென்செட் மெட்டல், அது கூட வேணும், இதை நோட் பண்ணிக்கோங்க. பிளாட்டினம் இஸ் ஆல்சோ இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன், இண்டஸ்ட்ரியலில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் எந்தெந்த மெட்டல்ஸ்லாம் இருக்குது இதோட மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஆஸ்மியம், பெல்லடியம், இரிடியம் அண்டு ரோடியம், இதெல்லாம் வந்து பிளாட்டினத்தோட ஒரு வகை. இதெல்லாம் ரேராக கிடைக்கிற மெட்டல்ஸ். பெல்லடியம், ஆஸ்மியம், அப்புறம் இரிடியம் அண்டு ரேடியம். ஸோ நெக்ஸ்ட் பாக்சைட். பாக்சைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அலுமினியத்தோட ஒரு எக்ஸ்ட்ராக்ட். அப்புறம் இது மேலேயே கிடைக்குது பாக்சைட், லேட்ரைட் சாயில். ஒவ்வொரு இடத்துலையும் சாயில் பார்த்துக்கிட்டே வரோம். அலுவியல் சாயில் பார்த்துருக்கோம், அந்த பக்கம் மெட்டாமார்பிக் அந்த மாதிரி பார்க்குறோம். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா லேட்ரைட் சாயில், சரளை மண். சரளை மண்ணிலேருந்து என்ன உருவாகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாக்சைட் வந்து உருவாகுது.
ஸோ மைன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா, ஜார்க்கண்ட் அண்டு தமிழ்நாடு. இவங்கெல்லாம் சேர்ந்து இத்தனை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, 1370.5 மில்லியன் டன்ஸ். ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபேமஸாக தெரிஞ்சது நால்கோ, நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி ஆஃப் லிமிடெட். நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி ஆஃப் லிமிடெட். அடுத்து நீங்கள் பார்க்க மாதிரி இயர்ஸ், முன்னாடி 2-3 இதில் இயர் நம்ம பார்க்கல, இங்கே என்ன வந்துருச்சு, இயர் கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்போ இயரையும் சேர்த்து தான் படிச்சு வச்சுக்கணும். அப்போ நால்கோ 1981. ஒடிசாவில் ஸ்பெசிஃபிக் பிளேஸ் கொடுத்து வச்சிருக்காங்க, இது இம்பார்ட்டன்ட். அங்குல் அண்ட் டாமன் ஜோடி 2 பிளேஸ், அங்குல் அண்ட் டாமன் ஜோடி. அப்போ நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த ரெண்டுமே ஆப்ஷனில் இருந்தாலும் ஆன்சர் கரெக்ட் தான். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா இதுவும் ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க சில டைம், அங்குல் அண்டு டாமன் ஜோடி. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் மைன்ஸ் ஆக்ட்லேருந்து 1981 இது உருவாக்குனது. இன்கார்பரேட்டர் ஆஃப் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் ஆஃப் தி மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ், அதுக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து சின்ன ஒரு பாக்ஸ் கண்ணன், பாக்சைட் அலுமினியத்தோட ஓர், இது எங்கேருந்து எந்த வேர்ட்லேருந்து உருவாச்சுன்னா லீபாக்ஸ், ஃப்ரெஞ்ச் வேர்ட்லேருந்து உருவாச்சு. இது மாதிரி ஒரு 2 தான் இருக்கும், எந்த வேர்ட்லேருந்து எதை எடுத்தாங்கன்றது. இந்த மொத்த டாப்பிக்லேயே 2 டாப்பிக்லேயே 2 விஷயம் தான் இருக்குது. ஒன்று ஃப்ரெஞ்ச் வேர்ட் லீபாக்ஸ் அலுமினியத்தோட ஓர் பாக்சைட், இன்னொன்று பெட்ரோல், அது லாட்டின் வேர்ட்லேருந்து எடுத்திருப்பாங்க. இந்த 2 விஷயம்தான் வேறு கண்ட்ரிலேருந்து எடுத்ததாக இருக்கும். அதனால் இதில் போயிட்டு குழப்பம் அடையக்கூடாது, ஃப்ரெஞ்சா, லத்தீனா, இட்டாலியா, இந்தியாவா அந்த மாதிரி சொல்லி குழப்பம். மொத்தம் இந்த சப்ஜெக்ட்லேயே இந்த மினரல்ஸ் டாப்பிக்லேயே 2 வேர்டு தான் இருக்குது. ஒன்று ஃப்ரெஞ்ச், இன்னொன்று லாட்டின், அவ்வளோதான். அதை போட்டு லாட்டின் ஃப்ரெஞ்சை மாற்றி குழப்பிக்காதீங்க, ஓகேங்களா. ஒன்று ஃப்ரெஞ்ச் வேர்டு பாக்சைட், லீபாக்ஸ் அப்படின்ற வேர்ட்லேருந்து எடுத்திருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ இதில் தான் என்ன பார்த்துருக்கோம்னா மெட்டாலிக் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம், ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நான் மெட்டாலிக் எலமெண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நான் மெட்டாலிக் மினரல்ஸ், ஓகேங்களா. ஏற்கனவே மெட்டலில் பார்த்தோம், ஒரு சில டைப்லாம் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே போல் தான் இங்கேயும் மைக்கா, லைம்ஸ்டோன் அண்ட் ஜிப்சம், நைட்ரேட் அண்ட் பொட்டாஸ், டோலமைட், அப்புறம் கோல் பெட்ரோலியம். ஸோ கோல் பெட்ரோலியம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப்பில் வந்துடும், மரபுசார் ஆற்றல் அந்த மாதிரி சொல்லிட்டு டாப்பிக்கில் வரும். கன்வெக்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்லேருந்து வரும், ஓகேங்களா. மரபுசார் ஆற்றல், ஆனால் நான் மெட்டாலிக்கில் தான் அதுவும் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அதையும் படித்து வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மைக்கா. பார்த்தீங்கன்னா ஏன்சியன்ட் டைம். ஸோ முன்னாடி ஏன்சியன்ட் டைம் ஒன்று பார்த்தோம், காப்பர். ஸோ அதே போல் மைக்காவை என்னதான் பழங்காலத்தில் யூஸ் பண்ண ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன் சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா. மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா மைக்கா வந்து பழங்காலத்தில் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. மைக்காவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெரி பாப்புலர் அண்ட் டெவலப்மெண்ட் எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து மைக்கா வந்து யூஸ் ஆகுது. மின்சாதன பொருட்கள் உருவாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மைக்கா வந்து யூஸ் பண்ணும். அதில் குவாலிட்டியான மைக்காக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்ன்றது ஒரு குவாலிட்டியான மைக்கா. இது சும்மா கீவேர்டு மாதிரி நான் வச்சுக்கோங்க, எப்பயாவது கொஸ்டின் கேட்கும். அப்ராக்ன்றது ஒரு குவாலிட்டியான மைக்கா. அதே போல் பெக்மடைட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், இது மைக்காவோட ஓர், பெக்மடைட்டுன்னு சொல்லுவாங்க. இதுவும் மைக்காவோட ஓர், எக்கனாமிக் புக்லலாம் கொடுத்து வச்சுருப்பாங்க அந்த கண்டென்ட். எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ஏன்சியன்ட் டைம், ஆயுர்வேதிக் மெடிசனில் யூஸ் பண்ணுறாங்க. பெக்மடைட்டுன்றது அதோட ஓர், அப்புறம் ஒரு குவாலிட்டியான மைக்கான்றது அப்ராக், ஓகேங்களா. இங்கே அதை தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து இங்கே இதை பாருங்கள், இது இம்பார்ட்டன்ட். நான் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, எக்ஸ்க்ளூசிவ் யூஸ்டு இன் எலக்ட்ரிக்கல் குட்ஸ்.
நான் கண்டக்டர். அப்போ மின்சாதன பொருட்கள்ல என்ன யூஸ் பண்ணுறாங்க, மைக்கா வந்து யூஸ் பண்ணுறாங்க. ட்ரிப்பர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா மைக்கா தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ட்ரிப்பர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரிப்பர்னா என்னது? ஸோ ஒவ்வொரு இப்போ நம்ம இன்ஸ்டியூட்லையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மொத்தமாக எல்லாத்தோட கரண்ட் கனெக்ஷனும் ஒரு ட்ரிப்பர்லேருந்து வச்சுருப்பாங்க. அதுவாகவே இறங்கிரும். இப்போ அதிகமான ஃப்ளோ, இப்போ இந்த ஃபேனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சம் ஆஃப் வோல்டேஜ் தான் போயிட்டுருக்கும். அதை விட வோல்டேஜ் அதிகமாக போகும்போது என்ன ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ட்ரிப்பரில் உள்ள மைக்கா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உருக ஆரம்பிச்சிடும். ஸோ வேகமாக உருவாக்கி மொத்தமாக என்ன ஆயிரும், ஷட் பண்ணிடும். ஓகேங்களா? நீங்கள் எங்கேயாச்சும் பீஸ் போன மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக எல்லாமே ஆஃப் ஆகிருக்கும். பார்த்தா அந்த ட்ரிப்பர் இறங்கியிருக்கும் எல்லா கனெக்ஷனோட. மறுபடியும் ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். ஓகேங்களா? அதில் உள்ள மைக்கா உருகிதான் என்ன ஆகுது, அந்த ட்ரிப்பர் வந்து கீழே வருது. ஓகேங்களா? அதிக மின்சுமை உடையது அதையும் கொடுத்துருப்பாங்க பாருங்கவே, கொடுத்துருக்காங்களா? எக்ஸிக்யூட்டிவ் த மேஜர் டெபாசிட்டி ஆஃப் மைக்கா ஆந்திர பிரதேஷ். இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதிகமான வெப்ப கொள்திறன் வந்து இருக்கும் மைக்காக்கு. ஓகேங்க? அப்போதான் இது எப்படி உருவாகுமா, வேகமாக அந்த வயர் ஃபுல்லாமே உருவாகும். 41% ஆந்திர பிரதேஷ். அப்போ மைக்கா ஆந்திர பிரதேஷ், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இடையில மின்சாதன பொருட்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் ஏன்சியன்ட் பீரியட்ல ஆயுர்வேதிக்கு பயன்படுத்தினாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது அந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான பொருட்கள் ஃபுல்லாமே எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா மைக்கால் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அதிகம் நான் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும், இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆந்திர பிரதேசில் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லைம்ஸ்டோன், சுண்ணாம்புக்கல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சிமெண்ட் உற்பத்தி, அப்புறம் வீடு கட்டுறதுக்கு, அப்புறம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், இதெல்லாம் எதில் பண்ணுறாங்க, சுண்ணாம்பில் தான் வந்து பண்ணுறாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க வரிசையாக. limestone used to be the industrial and chemical for soda and gastric soda எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளீச்சிங் பவுடர், பேப்பர், சிமெண்ட், அயன் அண்ட் ஸ்டீல், கிளாஸ் அண்ட் ஃபெர்டிலைசர், இது இம்பார்ட்டன்ட். கண்ணாடி தொழிற்சாலைகள்லையும் உற்பத்தி பண்ணுறாங்க. கிளாஸ், ஃபெர்டிலைசர், என்பிகேன்னு சொல்லுவாங்களா, நைட்ரஜன், பொட்டாஸ் அண்டு பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் சுண்ணாம்பு வந்து யூஸ் பண்ணுறாங்க சிறிதளவில். ஸோ சுண்ணாம்போட பேர் என்னது, லைம்ஸ்டோனோட பேர் கால்சியம் கார்போனேட் அண்டு டபுள் கார்போனேட் ஆஃப் கால்சியம் அண்டு மெக்னீசியம் ஆர் மிக்சர் ஆஃப் போத். கால்சியமும் மெக்னீசியமும் சேர்ந்து தானே சொல்லுவாங்க கால்சியம் கார்பனேட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கால்சியம் கார்பனேட் CaCO3 அப்படின்னு சொல்லுவாங்க சுண்ணாம்பு கல்லுக்கு. CaCO3 கால்சியம் கார்பனேட். முன்னாடியே நம்ம பார்த்தோமா ரேட்டு அந்த மாதிரி சொல்லி படித்தோம்ல, இந்த O3 வச்சு தான் அதை பிரிப்பாங்க. CO ஒரு பேர் கார்பனைட் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி 2 போட்டாங்கன்னா ஒரு பேர் இருக்கும் கார்பனேட், அந்த மாதிரி 3 போட்டாங்கன்னா ஒரு பேர் வந்துடும். அந்த 1 2 3 நம்பரை வச்சுட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு மாறும். அதே போல் இது கார்பனேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த போட்டிருக்காங்க கால்சியம் கார்பனேட், ஏட்டுன்னு சொல்கிறாங்களா, அதே போல் நேட்டுன்னு ஒன்று இருக்கும், கார்பனேட், கார்பனைட், அந்த மாதிரிலாம் பிரியும். அப்புறம் லைம்ஸ்டோன் ஆல்சோ த கண்டெயின் ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் சிலிக்கா, அலுமினியம், அயன் ஆக்சைடு, சின்ன அளவுக்கு. அப்புறம் மேஜராக யூஸ் பண்ணுறது இண்டஸ்ட்ரியல்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் ஃபார் சோடா, கேஸ்ட்ரிக் சோடா, அப்புறம் ப்ளீச்சிங் பவுடரில் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளீச்சிங் பவுடர் தெரியுமில்ல, துணி துவைக்கும் போது போடுவோம்ல ப்ளீச்சிங் பவுடர். சாரி, அது கிடையாது, துணி பாத்திரம் விளக்கும் போது இது பண்ணுவோமா, அந்த இதில் தான் ப்ளீச்சிங் பவுடர்ஸ் வந்து போடுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் பேப்பர் அண்ட் சிமெண்ட், அயன் இண்டஸ்ட்ரீஸ், அந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்கும் வந்து ப்ளீச்சிங் பவுடர் வந்து போடுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் கிளாஸ் அண்ட் ஃபெர்டிலைசர், கிளாஸ், கண்ணாடி தொழிற்சாலைகள் என்ன நடக்குது, இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, த மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். அப்போ அங்கேயும் ஆந்திர பிரதேஷ் தான் பார்த்தோம், இங்கேயும் ஆந்திர பிரதேஷ் தான். அதனால இந்த நான் மெட்டாலிக் ஈஸியாக நான் வச்சுக்கலாம், எல்லாமே எங்கே வந்துருச்சு, ஆந்திர பிரதேஷ்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ மைக்காவும் ஆந்திர பிரதேஷ் தான், சுண்ணாம்புக்கல்லும் ஆந்திர பிரதேஷ் தான். அதில் உள்ள சின்ன சின்ன ஊர் பாருங்க, கடப்பா, குர்னூல் அண்டு குண்டூர் டிஸ்ட்ரிக்ட். அடுத்து ஜிப்சம். ஜிப்சம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜிப்சம்ன்ற பேரு, ஜிப்சத்தோட ஃபார்முலா என்னது, gypsum is the hydrate sulfate calcium.
கால்சியம் சல்ஃபேட். ஓகேங்களா, கால்சியம் இதோட ஃபார்முலா பார்த்துக்கிட்டிங்கன்னா Cu கால்சியம் CuSO4 காப்பர் சல்ஃபேட்டா கால்சியம் சல்ஃபேட்டா CaSO4 தான் சொல்லியிருப்பாங்களா? சரி, ஓகே. கால்சியம் சல்ஃபேட் டாட் ஆஃப் H2Oன்னு சொல்லுவோம் ஒன்று இருக்கு. அதே போல் கால்சியம் சல்ஃபேட் 2H2O. ஸோ இதுதான் ஜிப்சத்தோட ஃபார்முலா, இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கிறது 2H2O. இந்த ஆஃப்ன்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்புக்கல், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ 2 பங்கு நீர் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்கிறோம்? ஜிப்சம் சொல்லி சொல்கிறோம். அதில் ஆஃப் பங்கு நீர் இருந்துச்சுன்னா அதை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஜிப்சத்துலேயும் ஒரு பங்கு என்ன தான்? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான். ஓகேங்களா, மாவுக்கட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, சுண்ணாம்புக்கல்லை வச்சு. அப்போ மாவுக்கட்டுன்றது என்னது? அந்த ஒரு கிளே மாதிரி இருக்க தடவுனோன்னா என்ன ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஜிப்சத்தை தண்ணிக்குள்ளே போட்டோம்னா என்ன ஆகும்? கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதிகமான கெட்டித்தன்மை உடையது. சிமெண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். எதுக்கு? அதை இருக்கிறதுக்கு. இப்போ வீடெலாம் கட்டிட்டு என்ன பண்ணுவாங்க? டெய்லி தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க, டெய்லி ஒவ்வொரு டைம்ஸ். அது இறுகி பிடிக்கிறதுக்காண்டி. ஆனால் இது அப்படி கிடையாது. இதை தண்ணிக்குள்ளே போட்டாலே டேரெக்டாகவே என்ன ஆயிருமா? அது ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும், ஒன்னோட ஒன்று கலந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பாம்பன் பிரிட்ஜு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா, தண்ணிக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு க்ரெயின் மாதிரி இறக்கி இதில் ஜிப்சத்தை ஃபுல்லாமே கொட்டுவாங்க. ஜிப்சம் கொட்டி இது கடலுக்கு மேலே வரைக்கும் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நார்மல் பில்டிங்ஸ் வந்து மேலே எழுப்புவாங்க. அப்போ ஜிப்சம் போட்டோன்னே என்ன ஆயிரும்? கொஞ்ச நேரத்துலேயே அது கட்டித்தன்மை ஆயிரும். அதுக்கப்புறம் அது தூக்கிடுவாங்க. அப்போ அந்த கடலுக்கு மேலே வர வரைக்கும் ஜிப்சத்தை போட்டு பிரிட்ஜு உருவாக்கிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க? நார்மல் செங்கல் சிமெண்ட்டை வச்சு கட்டிடுறாங்க. ஓகேங்களா, ஓகே. அப்புறம் இது அதிகமாக கிடைக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஜிப்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ராஜஸ்தானில் அதிகமாக கிடைக்குது. இன்னொன்று ராஜஸ்தான் என்ன பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? ரெண்டு விஷயம் இங்கே பார்த்தோம்ல, காப்பர். ஓகேங்க, காப்பர் அதிகமான ரிசர்வ் வச்சிருக்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா ராஜஸ்தான், ப்ரொடியூசர் பார்த்துக்கிட்டோம்னா ஜார்க்கண்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்து பாஸ்பேட். பாஸ்பேட் பார்த்தீங்கன்னா இங்கே மறுபடியும் வந்துருச்சு, செடிமெண்ட்ரி ராக்ஸ். அந்த கண்டென்ட் எங்கேருந்து உருவாகுது? செடிமெண்ட்ரி. அப்போ ஒரு சிலதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கேருந்து உருவாகுது அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சிலதில் ஹையஸ்ட்டு வேர்ல்டு லெவலில் இது ஃபஸ்ட் செகண்ட் அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு விஷயமே இருக்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் படித்து வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஓகேங்களா, ஸோ இங்கே பாஸ்பேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ்லேருந்து வந்திருக்கு. அடுத்து இங்கே பாருங்க, பேட் ட்ராப்பிங் ஆஃப் குனோ. குனோ பறவையின் எச்சத்திலிருந்து இது உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதர் சோர்சஸ். ஒன்று செடிமெண்ட்ரி ராக்ல இருந்து உருவாகுது, இன்னொன்று குனோ பறவைன்னு சொல்லிட்டு ஒரு பேட் வந்து இருக்கு, அந்த பேடோட எச்சத்திலிருந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. At the most important, the phosphorus, it is the mainly used for fertilizer, NPK, nitrogen, phosphorus and potassium. Phosphate வந்து எதில் யூஸ் பண்ணுறாங்க? மேஜராக ஃபெர்டிலைசருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இது இம்பார்ட்டன்ட். இப்போயே சொன்னோம்ல வேர்ல்டு லெவலில் எத்தனாவது லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 20th. அப்போ பாஸ்பேட் உற்பத்தியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 20வது லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக வந்து இருக்கு. இப்போ ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம். அப்போ மேங்கனீஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5th லார்ஜஸ்ட் கண்ட்ரி, இங்கே பாஸ்பேட் பார்த்தீங்கன்னா 20th லார்ஜஸ்ட் கண்ட்ரி. வேறு ஏதாச்சும் இயர் படித்தோமா? ரெண்டு இயர் தான் இது வரைக்கும் படித்தோம். ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன் அந்த ஆக்ட் போட்டது 1957 மைனிங் ஆக்ட் அந்த மாதிரி சொல்லி பார்த்தோம். இன்னொன்று 1981 ஓகே நால்கோன்னு சொல்லிட்டு நேஷனல் அலுமினியம் அது லிமிடெட் ஆஃப் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். அப்போ 2 இயர் தான் இருக்குது இதெல்லாவே. அப்போ இதை தான் நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உள்ள கண்டென்ட்டை ரிப்பீட் பண்ணுறத விட எதெல்லாம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக படிச்சிருக்கோம் இதெல்லாவே அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அப்போ 2 இயர் தான் படிச்சிருக்கோம். 1951 ஆக்ட், 1981 நால்கோ. ஓகேங்களா, அதிலே ஊர் பேர் நம்ம டிஃப்ரெண்ட்டாக படித்தோம், அங்குல் அண்டு டாமன் ஜோடி, அதையும் பார்த்தோம். ஓகேங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ரினியூவபிள் எனர்ஜி.
நான் ரினியூவபிள் எனர்ஜி. ஓகேங்களா? இப்போ பார்த்து மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக்ஸ் பார்த்தோம். இப்போ நான் ரினியூவபிள் எனர்ஜி, ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் நான் ரினியூவபிள் எனர்ஜி பார்க்கலாம். ஸோ அதே போல் தான் இந்த டாப்பிக்கும் மெட்டாலிக் நான் மெட்டாலிக் நீங்கள் பார்த்த மாதிரி தான் நான் ரினியூவபிளும் ரினியூவபிள் எனர்ஜிலையும் ஒரு சில டைப் வந்து இருக்கு. ஓகேங்களா? முன்னாடி பார்த்தோம் திரும்ப திரும்ப கிடைக்கக்கூடியது பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் சொல்லுவாங்க ரினியூவபிள் எனர்ஜி. திரும்ப கிடைக்க முடியாது ஃபுல்லாமே நான் ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன்றா இருக்கிறது கோல், நிலக்கரி அப்படின்னு. இன்ஃப்ளேமபிள் ஆஃப் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், தீப்பற்றக்கூடியது. ஓகேங்களா? கம்போஸ்ட் மெயின்லி ஹைட்ரோ கார்பன்ஸ். ஹைட்ரோ கார்பனோட ஒரு டைப் தான் என்னது நிலக்கரின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஹைட்ரஜன் பிளஸ் கார்பன். ஸோ இதை என்ன சொல்றோம் ஹைட்ரோ கார்பன் சொல்லி சொல்றோம். மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டைன் அந்த மாதிரி சொல்லிட்டு ஆர்டர் வச்சிருப்போம். மீத்தி, பியூபெட், பென்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் இருக்கும். 2, 3, 4 கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்த பொருட்கள் ஃபுல்லாமே ஹைட்ரோ கார்பன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். CH2, CH3, CH4, CH4லாம் மீத்தேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி கார்பன் கண்டென்ட்டும் ஒரு எலமெண்ட்ல கார்பன் கண்டென்ட்டும் ஹைட்ரஜன் கண்டென்ட்டும் இருக்கிறது எல்லாமே என்ன சொல்றாங்க ஹைட்ரோ கார்பன்ஸ்ன்னு சொல்லி சொல்றோம். ஸோ அதில் தான் நிலக்கரி ஒன்று இருக்கு. கோல் இஸ் த அவைலபிள் ஃபார்ம் ஆஃப் தி செடிமெண்ட்ரி ராக். அப்போ கோல் எதில் உருவாகுது? படிப்பாறைகள்னால உருவாகுது. அதிகமான பொருட்கள் சிதைந்து ஆழமான பகுதிகளில் இருக்கதான் பார்த்தீங்கன்னா கோல்னு சொல்லி சொல்றோம். இந்த நிலக்கரியும் இன்னும் சிதைவுக்கு உட்பட்டதான் என்ன உருவாகுது? பிளாக் கோலா? டைமண்ட். ஓகேங்களா? நிலக்கரி இப்போ இது நிலக்கரின்னு சொல்றோம். இந்த நிலக்கரி தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப பூமிக்கு அடியில் போகும்போது தான் என்ன உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைமண்டாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதிகமான கார்பன் கண்டென்ட் எதில் இருக்குன்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க. கார்பன் கண்டென்ட் எதில் இருக்கும்? எல்லா பொருட்களையுமே கார்பன் கண்டென்ட் இருக்கும். ஏன் மேலே இப்போ இந்த சாக் பீஸ் மேலே இந்த பிளாஸ்டிக் இது மேலே எல்லா கண்டென்ட்டுமே என்ன எமிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கார்பன் கண்டென்ட் வந்து எமிட் ஆகும். இதே போல் கார்பன் பொருட்கள் அதிகமாக நிறைந்துள்ள எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? 100% கார்பன் தான் என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா டைமண்டுன்னு சொல்லி சொல்கிறோம். இது 100% கார்பன் கிடையாது. கோல்ன்றது என்ன? அது 90% கார்பன் கண்டென்ட், 80% அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கோலோட டைப்பும் நம்ம பார்ப்போம். அதுலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்க. இந்த கொடுத்துருக்காங்களா? ஆந்த்ரசைட்ஸ் கண்டெயின்ஸ் 80 to 90% ஆஃப் கார்பன். அதனால தான் என்ன சொல்றாங்க பிளாக் கோல்டுன்னு சொல்லி சொல்றாங்க. 100%ன்றது டைமண்டு. அப்போ 90% இருக்கிறனால இது என்ன சொல்றோம்னா பிளாக் கோல்டுன்னு சொல்லி சொல்றோம். ஸோ வேல்யூபிள் ஒன் பிளாக் கோல்டு. ஸோ இது முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி அயன் கண்டென்ட்ல பார்த்தோமா? மேக்னசைட்ல எத்தனை அயன் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதே போல இங்க நிலக்கரியில இந்த ஓர்ல எத்தனை கார்பன் கண்டென்ட் இருக்கு அதை வச்சுதான் இதை முடிவு பண்றாங்க. ஸோ கார்பன் கண்டென்ட் ஆந்த்ரசைட், பிட்மினஸ் அந்த மாதிரி பேர்லாம் வரும். பிட்டு, ஆந்த்ரசைட். ஆந்த்ரசைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 80 to 90%. பிட்மினஸ் பார்த்தீங்கன்னா 80%. லிக்னைட் பார்த்தீங்கன்னா 40 to 60%. பிட்டு, பிட் என்பது மரக்கரி, மரக்கரின்னு சொல்லி சொல்றாங்க. அது 40% ஆஃப் கார்பன். ஸோ லார்ஜஸ்ட் ப்ரொடியூசிங் ஜார்க்கண்ட். நிறைய இடத்துல ஜார்க்கண்டும் வந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல் எங்கெங்க கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க. கீழே கொடுத்துருக்கிறது அதோட கம்பெனிஸோட பேர். கோல் இந்தியா லிமிடெட் எங்க இருக்கு? ஹெட் குவார்ட்டர்ஸ் கொல்கட்டால இருக்கு. கொல்கட்டா எங்க இருக்கு? வெஸ்ட் பெங்கால். கீழே இந்த ஊர் பேர், சின்ன சின்ன ஊர் பேரும் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா அதுல இல்லாதது இதுலயும் கொஸ்டின் தான் கேட்பாங்க. தன்பாத், ராஞ்சி, பிலாஸ்பூர், நாக்பூர், ஜம்பல்பூர், கோத்தகுடம் அண்ட் அசன்சால். இதோட பேர் என்னதான்? நிலக்கரி அதிகமான ப்ரொடியூஸ் பண்ற இடம். இதையும் கொஸ்டின்ஸ்ல வந்து ரைஸ் பண்ணலாம். அங்குல் அண்ட் டாமன் ஜோடின்னு சொல்லி கேட்டாங்களா? நால்கோக்கா. அதே போலதான் இங்கேயும் தன்பாத், ராஞ்சி, பிலாஸ்பூர்
பிலாஸ்பூர் ஏற்கனவே பார்த்தோமா, 3 இது சேர இடம்னு சொல்லி கொடுத்துறான். அப்போ ஒவ்வொரு கண்டென்ட்டாக நான் வச்சுக்கோ. ராஞ்சி கண்டிப்பாக தெரியும், ராஞ்சி ஃபேமஸ் ஆனது. நாக்பூர் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. கோத்தக்குடம், குடம்ன்றது நான் வச்சுக்கலாம். இங்கே சம்பல்பூர், அப்புறம் அசன்சால், இந்த மாதிரி பேர்லாம் வந்துச்சுன்னா கோலை வந்து அடிக்கணும். அவ்வளோதான். அப்போ எப்படி உருவாகுது? செடிமெண்ட்ரி ராக்ல இருந்து உருவாகுது. பிளாக் கோல்டுன்னு சொல்ற பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் கண்டென்ட் இருக்கு. இதில் அதிகமான பர்சன்டேஜ் மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. 90, 80, 60, 40. ஏன்னா அது கீழே உள்ளதான் அடுத்த ஸ்டெப்பு. 80னா இங்கே 80, அதாவது இங்கே 90%, இங்கே 80%, 60%, 40%. இப்படி இருக்கா? இப்போ இதே 40% தான் இங்கே போட போறீங்க. 40 to 60. இதே 60 தான் இங்கே போட போறீங்க. 60 to 80%. இதே 80 தான் இங்கே போட போறீங்க. 80 to 90%. அதனால எங்க அதிகமாக இருக்கோ அந்த இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஆந்திரசைட்னா 90% ஆஃப் ஆந்திரசைட். பிட்மினஸ் தான் 80% ஆஃப் கார்பன் கண்டென்ட். பிட்டுன்றது மரக்கறின்னு சொல்லி சொல்லுவாங்க. மரத்துலேருந்து வர கறி, அதை எரிச்சு கறியாக கொண்டு வருவாங்களா, அதை மரக்கறின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? நிலக்கரி இந்த ஆந்திரசைட்ல பார்த்தீங்கன்னா பூமியில தோண்டி அது மூலயமா எடுக்கிறது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து பெட்ரோலியம். இது ஏற்கனவே குரூப் 4ல் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இங்கே சைடில் ஒரு கண்டென்ட்டையும் சேர்த்து கொடுத்துருக்கோம். க்ரூட் ஆயில், இதுவும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா குரூப் 4ல் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கருமை புரட்சி அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ குரூப் 4ல் பிளாக் ரெவல்யூஷன், கருமை புரட்சினா என்ன அது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கருமை புரட்சி ஆப்ஷனில் பெட்ரோலியம் இல்லை, எல்லாமே பெட்ரோல் தான் படித்து வச்சுருக்கோம். எக்கனாமிக் புக்கில் அதான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேங்க. கருமை புரட்சி மீன்ஸ் வந்து பெட்ரோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆப்ஷனில் பார்த்தா பெட்ரோல் இல்லை, அதுக்கு மேலே என்ன இருந்துக்கு? க்ரூட் ஆயில்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா? க்ரூட் ஆயில் என்ன தமிழ்ல? பெட்ரோல், கச்சா எண்ணெய்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ க்ரூட் ஆயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வர புக்கில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வர புக்கில் க்ரூட் ஆயிலுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க கச்சா ஆயில்னு சொல்லிட்டு. ஆனால் முன்னாடி நம்ம பழசை பார்த்தீங்கன்னா 2019 பார்த்தீங்கன்னா வெறும் பெட்ரோல் மட்டும் தான் கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்போ ஆப்ஷனில் பெட்ரோல் இல்லை. அப்போ புக்கு மாற 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 என்ன ஆகுது? கொஸ்டினோட பேட்டர்னும் மாறிக்கிட்டே இருக்கு, அதுக்கேற்றப்பல ஆன்சரும் மாறிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜாகிரபிலேயே பார்த்தோம், உத்தரப்பிரதேஷ் அண்ட் மிர்சாப்பூர்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் வந்து பார்த்தோம், 82 டிகிரி ஈஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டினோட ஆன்சர் யூபின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்து அலகாபாத்னு கொடுத்தாங்க. இப்போ மிர்ஜாப்பூர்னு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து ஊர் ஏதாச்சும் அதில் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த ஊரை கொடுப்பாங்க. ஸோ அதே போல தான் இங்கேயும். இப்போ முன்னாடி வரைக்கும் பெட்ரோல் ஆன்சர் கொடுத்துருந்தவங்க ஸ்கூல் புக்கில் அடுத்து என்ன மாற்றிருக்காங்க? கச்சா எண்ணெய்னு மாற்றிருக்காங்க. கச்சா எண்ணெய் உற்பத்தின்னு சொல்லிட்டு. அப்போ கச்சா எண்ணெய்னு அடுத்து படிச்சு வச்சுக்கணும். ஸோ அதனால தான் இங்கேயே உங்களுக்கு போட்டிருக்கேன் பெட்ரோலியம் ஆர் க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு. பிளாக் ரெவல்யூஷன், கருமை புரட்சின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. ஸோ முன்னாடி நான் சொன்னேன் லட்டின் வேர்ட்ல இருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பெட்ரோல்ன்றது பாறை, ஆலியம்ன்றது ஆயில். அப்போ இதில் 2 கண்டென்ட் பார்த்துருக்கோம், டிஃப்ரெண்ட் சைட். படிக்கும் போது கண்டென்ட் வைஸ் படிச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கும் போது டிஃப்ரெண்ட் சைட்டை ஞாபகம் வச்சுக்கணும். எத்தனை இது பார்த்துருக்கோம் முன்னாடி? ஃப்ரெஞ்ச் வேர்டுலேருந்து லீபாக்ஸ்ன்னு ஒன்று பார்த்தோம், பாக்சைட்டோட ஒரு லீபாக்ஸ்ன்றதுலேருந்து எடுத்தோம். இங்கே பெட்ரோலியம்ன்றது பெட்ரோ அண்டு ஓலியம், லாட்டின் வேர்ட்லேருந்து. அப்போ மொத்தத்துக்கு இந்த டாப்பிக்கில் என்ன தான்? 2 இங்கிலீஷ் வேர்டு தான். அப்போ அதில் தெளிவாக இருக்கணும். ஓகேங்களா? அதே போல் 1957 ஒன்று பார்த்துருக்கோம், 1981 பார்த்துருக்கோம், இதளவு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து இதுக்கு இன்னொரு பேர் மினரல் ஆயில்ஸ், தாது எண்ணெய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோட இன்னொரு பேர் என்னது? மினரல்ஸ் ஆயில், தாது எண்ணெய். ஹையஸ்ட் ப்ரொடியூசர் ஏற்கனவே பார்த்தோம், 24th பிளேஸ், 24வது இடத்துல வந்து உலகளவில் வந்து பெட்ரோலியம் ப்ரொடியூஸில் இருந்திருக்கு. அப்புறம் இதோட டைப் தான் லூப்ரிகன், கெரோசின், வேஸ்லின், தார், சோப்பு, டெர்லைன், இதெல்லாம் இதோட ஒவ்வொரு மாதிரி எந்த உற்பத்தியில் பயன்படுத்துகிறாங்கன்றது. பெட்ரோல் அதிகமாக குறைய அதோட தரம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ பெட்ரோலுக்கு அடுத்து உள்ளது கச்சா.
கச்சா எண்ணெய்க்கு அடுத்துள்ள டீசல். ஓகேங்களா, அதையும் இது பண்ணோம்னா இந்த மாதிரி கிடைக்கும் லூப்ரிகன்ஸ். ஓகேங்களா, பைக்கில் ஆயில் ஊற்றிட்டு மறுபடியும் அந்த எனக்கு என்ன பண்ணுறாங்க, அது லூப்ரிகண்டாக பயன்படுத்திக்கிறாங்க. ஓகேங்களா, அது எதுவுமே வேஸ்ட் ஆகலை, அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து அது போயிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா, ஓகே. அடுத்த மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ், இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. வேர்ல்டு லெவலில் உள்ளது ஒபேக். ஏன்னா சவுதி அரேபியா தான் பார்த்தீங்கன்னா அதிகமான பெட்ரோல் அண்ட் டீசல்ஸ் ஃபுல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க தான் ஹையஸ்ட் ப்ரொடியூசரில் வந்து இருக்காங்க வேர்ல்டு லெவலில். அப்போ ஆர்கனைசேஷன்லாம் ரெடி பண்ணுறாங்க பெட்ரோல் மையமாக வச்சுக்கிட்டு. ஒபேக்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். எந்தெந்த கண்ட்ரிலாம் பெட்ரோலியத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுது இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒபேக். இதில் ஒரு ட்ரீட்டி வேற போட்டிருக்காங்க. ட்ரீட்டிலாம் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. பாக்தாத் ட்ரீட்டி, பாக்தாத் உடன்படிக்கை கன்வென்ஷன் எப்போ நடந்துச்சு, இதெல்லாம் எஸ்ஐயில் அப்பப்போ கேட்டுகிட்டே இருக்க கொஸ்டின். சடனாக ஏதாச்சும் ஒரு கொஸ்டினை கேட்டிருப்பாங்க. பாக்தாத் ட்ரீட்டினா என்ன, அது எது சம்மந்தமானது, பெட்ரோல் டீசல் அந்த மாதிரி கொடுத்து விட்ருவோம். இல்லை எந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவும் கேட்கலாம். இது முதற்கொண்டு கண்டிப்பாக நாங்கள் தான் வச்சுக்கணும். ஓகேங்களா, இதெல்லாம் பெட்ரோல் ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரிஸ். மேக்ஸிமம் இஏயு, அமீரேட்ஸ் அரபுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கண்ட்ரீஸில் உள்ள எல்லாமே அரேபியா, ஈரான், ஈக்காக், வெனிசுலா அதெல்லாம் பேர் இருக்கு. ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் அடுத்து நேச்சுரல் கேஸ். இது இம்பார்ட்டன்ட் டாபிக். அடுத்து மேலே இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்கமே, டோட்டல் ரிசர்வ் இந்தியாவில் எத்தனை இருக்குன்னு. இது இம்பார்ட்டன்ட். ஆன்சோர் ரிசர்வ் ஆஃப் சோர்ஸ் ஏரியாஸ் மொத்தம் நம்மகிட்ட ரிசர்வ் வந்து 604.10 மில்லியன் டன். எப்போ வரைக்கும், 2017 சென்சஸ் வரைக்கும். இந்த மாதிரி மொத்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் மெயின்ஸில் எழுதிக்கலாம். நம்மகிட்ட எத்தனை ரிசர்வ் இருந்துச்சு, இப்போ எத்தனை ரிசர்வ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 2017 சென்சஸ் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. 604.10 மில்லியன் டன்ஸு. ஸோ மெயின்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்ரோல் சம்மந்தமாக ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா இது மாதிரிலாம் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். 2017 இவ்வளோ இருந்துச்சுப்பா, இப்போ இவ்வளோ மாறி இருக்கு அப்படின்னு கூட எழுதி வச்சுக்கலாம். நடப்பு நீங்கள் ஏன்னா இப்போ இருக்கிறத எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு வெறும் இது மட்டும் தான் தெரியுதுன்னு. ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு எழுதுனீங்கன்னா 2017 எப்படி இருந்துச்சு, இப்போ மாற்றம் அப்படி எழுதுனீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக பார்ப்பாங்க. ஓகேங்களா, 2017 604.10 மில்லியன் டன் வந்து இருப்பு நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா, ஆன் சோர்ஸ் அண்ட் ஆஃப் சோர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஏன் ஆன் சோர்ஸ் அண்ட் ஆஃப் சோர்ஸ்? ஏன்னா பெட்ரோல்கள் பார்த்தீங்கன்னா பூமிக்கு நிலப்பகுதிகளையும் எடுக்கிறாங்க, நீர் பகுதிகளையும் எடுக்கிறாங்க. நீர்ப்பகுதி ஈஸி. ஏன் ஈஸி? கட்டமைக்கிறது கஷ்டம், ஆனால் கட்டமைச்சு வச்சு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஏற்கனவே ஆழமான பகுதிகள். பூமியை பொறுத்தளவு கடல் பகுதி இப்படி இருக்கு, நிலப்பகுதி இங்க மேலதான் இருக்கு. இங்க இருந்து தோண்ட ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு பெட்ரோல் இதெல்லாம் இருக்குது ரொம்ப சொல்லியிருப்போம். ஓகேங்களா, பாறைகள் இருக்கும், அதுக்கப்புறம் தானே சிதைஞ்சு போன பொருட்கள் தானே. ஆனா ஏற்கனவே என்ன இருக்கும், டெப்த் அதிகமா இருக்கும். இங்க இருந்து ஈஸியான பெட்ரோல்ஸ் வந்து கிடைச்சிடும். ஸோ அதனாலதான் ஆன் சோர்ஸ் அண்ட் ஆஃப் சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்க பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இங்க வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் சொல்லி பிரிச்சு வச்சிருப்பாங்க. இது வெஸ்டர்ன், இது ஈஸ்டர்ன். ரெண்டுமே ஒரே டைப் பண்ணியிருக்கோம், வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன். வெஸ்ட்ல உள்ள ஆயில் சோர்சஸ் அண்ட் ஈஸ்டர்ன் பார்ட்ல உள்ள ஆயில் சோர்சஸ். இது இம்பார்ட்டன்ட். இதோட கம்பெனி பேர் 1985 கெயில் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். அப்போ 3வது இயர் இப்போ பார்க்குறோம், 1957, 1981 and 1985 கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், கெயில்னு சொல்லுவாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. அவ்வளோ. கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் 1985. அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெஸ்ட் கோஸ்டல்ல உள்ள ஆயில் சோர்ஸ் அண்ட் ஈஸ்ட் கோஸ்டல்ல உள்ள ஆயில் சோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வெஸ்ட் கோஸ்டல் அண்ட் ஈஸ்ட் கோஸ்டல் பார்த்தலாம்.
இது சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க, ரொம்பையும் போட்டு மண்டையை குழப்பக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் வெஸ்ட் கோஸ்டல் பார்க்கலாம். வெஸ்ட் கோஸ்டல் பேர் ஃபுல்லாமே தெரிஞ்சதாகவே இருக்கும். மும்பை. மும்பை எங்கே இருக்கு? வெஸ்டர்ன் பார்ட்டில் இருக்கு. குஜராத் சொல்லுங்க, குஜராத் எங்கே இருக்கு? ஈஸ்டர்ன் பார்ட்டில் இருக்கா? அதுவும் வெஸ்டர்ன் பார்ட்டில் தான் இருக்கு. இன்னொன்று நீங்கள் பாருங்கமே, சவுத் ஆஃப் மும்பைன்னு சொல்லி கொடுத்துருக்கான், பேசைன் ஆயில் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு. சவுத் ஆஃப் மும்பைனா என்னது? அதுவும் வெஸ்டர்ன் பார்ட் தான். அடுத்ததுல ஹைன்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் சோர்ஸ் வந்து இருக்கு, அதுவும் இதுதான் வெஸ்டர்ன் பார்ட்டில் தான் இருக்கு. அப்புறம் ஆலியாபத் அண்ட் அங்கலேஸ்வர், இந்த ரெண்டு தான் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி வந்திருக்கும். ரெண்டுமே ஏல ஸ்டார்ட் ஆகுது, நான் வச்சுக்கோங்க, ஆலியாபத்து அங்கலேஸ்வர். அடுத்து கேம்பே. கேம்பே எங்கே இருக்கு? குஜராத்தோட அந்த வளைவு தான் கேம்பேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வளைவு தானே கேம்பேன்னு சொல்லுவோம். இந்த இடத்த தான் என்ன சொல்லுவாங்க? கேம்பேன்னு சொல்லி சொல்லுவாங்க. கேம்பே வளைகுடா. அகமதாபாத் எங்கே இருக்கு? குஜராத்தில் இருக்கு. அவ்வளோதான், புரியுதா? அப்போ பேர் ஏன்னா கொஸ்டின் உங்களுக்கு ஆயில் சோர்ஸ் தானே கொஸ்டினே கேட்பாங்க. கடற்கரையில் எண்ணெய் வயல்கள் தான் உங்களுக்கு கொஸ்டினே வந்துடும். அப்போ மற்ற எண்ணெய் வயல்கள் வந்துச்சுன்னா கிழக்கு பக்கமாக இருக்கும். அப்போ எது ரெண்டு நீங்கள் படித்தா போதும்? அங்கலேஸ்வர் அண்டு ஆலியாபத், அதை மட்டும் படித்து வச்சுக்கிட்டா போதும். இதில் உள்ள ஃபேக்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, செகண்ட் லார்ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா குஜராத், ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் மும்பை. அதே போல் ஓல்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா திக்பாய், ஓல்டஸ்ட் ஃபீல்டு இன் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா திக்பாய். அப்போ பெருசு வந்து மும்பை, பெருசு வந்து ஓல்டு வந்து என்னன்னா திக்பாய். அவ்வளோ, இந்த 3 ஃபேக்ட் தான், மற்ற எல்லாமே பேர் தான். இங்கே என்ன இருக்கு? பிரம்மபுத்திரா வேலி அண்ட் திக்பாய், நாகர் காட்டியா ஆயில் ஃபீல்ட்ஸ், அதுக்கப்புறம் ஹரிஜன், ருத்ரசாகர் லாவா, சுர்மா வேலி, அப்புறம் அந்தமான் நிக்கோபார், கல்ஃப் ஆஃப் மன்னார். அந்தமான் நிக்கோபார் அப்படி தான் இருக்கு, ஈஸ்டர்ன் பார்ட்டில் தான் இருக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ வெஸ்ட் ஈஸ்ட் தெளிவாக புரியும். ஏதாச்சும் ஒன்று படிச்சுட்டு ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து அது போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆலியாபத் அங்கலேஸ்வர் வந்துச்சுன்னா வெஸ்டர்ன் பார்ட். மற்ற எல்லா பேருமே நம்மளுக்கு என்னதான் ஃபெமிலியராக அந்த வெஸ்டர்ன் பார்ட்டில் தெரிஞ்ச பேர்களாக தான் இருக்கு. மும்பை, அகமதாபாத், காம்பே வளைகுடா, ஆலியாபத் அங்கலேஸ்வர், ஹை, வேற என்ன பார்த்தோம்? ஒன்னே ஒன்று ஃபேமஸாக இருந்துச்சு, பேசைன். ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான்ப்பா. இது ஃபுல்லாமே நான் ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம நான் ரினியூவபிள் எனர்ஜிலே இன்னும் 2-3 பார்த்தோம். என்னது பார்த்தீங்கன்னா, பெட்ரோலியம் கிடையாது, இதை கன்வெக்ஷனலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அட்டாமிக் அண்டு இன்னொன்று என்ன இருக்கும்? தெர்மல், அனல் மின்சாரம், அணு மின்சாரம் சொல்லி சொல்லுவாங்க. அனல் மின்சாரம்னா என்னது? நிலக்கரியை எரிக்கிறோம், இல்லை பெட்ரோலை எரிக்கிறோம், இது மூலயமா கிடக்கிறது பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து நியூக்ளியர் பவர்ன்றது எலமெண்ட். ஏதாச்சும் ஒரு எலமெண்ட்டை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி என்ன பண்ணுறோம்? நியூட்ரானை வச்சு ஸ்பிளிட் பண்ணும்போது அது எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது மூலயமா என்ன பண்ணுறாங்க? கரண்ட் வந்து கொண்டு வராங்க. ஓகேங்களா? இதை தான் எங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எலமெண்ட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சா என்ன ஆகுது? ஒரு சின்ன எலமெண்ட்டை வச்சு கூட 1 year 2 years 20 years கிட்ட என்ன பண்ணிடலாம்? எனர்ஜி சோர்ஸ் வந்து நம்ம உருவாக்கிக்கலாம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு பவர்ஃபுல். அது ஒரு ரிச்சா மட்டும்தான் இருக்கு, இன்னும் என்ன ஆகலை? இம்ப்ளிமெண்ட்டாக ஆகலை. ஓகேங்களா? நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது தெர்மல் பவர் யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று விண்ட் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம். நீங்கள் திருநெல்வேலி இந்த மாதிரிலாம் கன்னியாகுமரி சைட்லாம் போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபேன் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? விண்ட் எனர்ஜி மூலியமாகவும் தெர்மல் பவர் மூலியமாக தான் என்ன கிடைக்குது? தமிழ்நாட்டுக்கு மின்சாரம் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஓகே, ஸோ கன்வெக்ஷனல் எனர்ஜி சோர்ஸ் இதில் 2 இருக்கு. ஒன்று தெர்மல் பவர், இன்னொன்று நியூக்ளியர் பவர். தெர்மல் பவர் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்கு? எப்போ அதை உருவாக்குனாங்க? அட்டாமிக் பவர் எங்கெங்கெல்லாம் இருக்கு? இதை அப்போ உருவாக்குனாங்க. ஸோ தெர்மல் பவர் பார்த்து வச்சுக்கோங்க, NTPC அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன். எப்போ ஸ்டார்ட் பண்ணா? 1975.
அதுக்கப்புறம் இப்போ அட் ப்ரெசென்ட்ல எத்தனை இருக்கான்? 13 கோல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்கு, 7 வந்து கேஸ், நேச்சுரல் கேஸை வச்சு ப்ரொடியூஸ் பண்ற அனல் மின் சக்தி இருக்கு, 13 நிலக்கரியை எரிச்சு உருவாக்குற அனல் மின் சக்தி வந்து இருக்கு. அடுத்து தமிழ்நாட்டில் உள்ளது இந்த 4மே, நெய்வேலி, மேட்டூர், அண்ட் எண்ணூர். இது ஃபுல்லாமே என்னது? தெர்மல் பவர் கார்பரேஷன். இந்த 2 ஃபேக்ட்டுமே இம்பார்ட்டன்ட், 2 ஃபேக்ட்டுமே தனித்தனியாக படிச்சு வச்சுக்கோங்க. 1975 என்டிபிசி ஸ்டார்ட் பண்ணது, நேஷனல் தெர்மல் பவர். 13 வந்து நேச்சுரல் கேஸ் இருக்கு, நெய்வேலி, மேட்டூர், தூத்துக்குடி. தமிழ்நாட்டில் உள்ளது இந்தியா லெவல் போடல, வெறும் தமிழ்நாடு மட்டும்தான். இதை இந்தியா லெவல்ல பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து நியூக்ளியர் பவர். ஃபர்ஸ்ட் இந்த 3 இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 இயருமே இம்பார்ட்டன்ட். 1940, 48, 69. 1940 நியூக்ளியர்ன்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்குறாங்க. இது மூலயமா கரண்ட் ப்ரொடியூஸ் ஃபர்ஸ்ட் நம்ம நியூக்ளியர் வச்சு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 1940ல. அதுக்கப்புறம் அதுக்கு கமிஷன் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, டாடா அட்டாமிக் ரிசர்ச் கமிஷன் ஃபார் இன்கார்பரேட்டட். அதுதான் 1948ல. அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வந்து உருவாக்குறாங்க. ஏசியாவிலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் உருவாக்குறோம். ஓகே, இது அணுமின் திட்டம் யார் பண்ண, அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டாங்கன்னா 1969 மும்பை நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் செட்டப். அதோட கெப்பாசிட்டி 320 மெகாவோல்ட். எங்க செட்டப் பண்ணியிருக்காங்க? தாராப்பூர்ல, மும்பையில். ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னதான்? அதேதான் நினைக்கிறேன். சரி, மகாராஷ்டிரா தாராப்பூர், மும்பை. நியூக்ளியர் பவர் ப்ரோக்ராம் 1940. அதுக்குண்டான டாடா அட்டாமிக் ரிசர்ச் 48. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது 1969. இந்தியாவின் முதல் பவர் அட்டாமிக் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க? தாராப்பூர், மகாராஷ்டிரா, மும்பை, 1969. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவில் என்னென்ன நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் இருக்கு அதான் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ ராஜஸ்தான் கோட்டா ரவப்பட்டா, ராஜஸ்தான்ல கோட்டா ரவப்பட்டா இருக்கு. அதுக்கப்புறம் கர்நாடகாவில் இருக்கு, குஜராத்தில் இருக்கு. குஜராத் இம்பார்ட்டன்ட் இப்போ உள்ள கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் கல்பாக்கம் அண்ட் கூடங்குளம், உத்தரப்பிரதேசத்தில் நரோரா, கர்நாடகாவில் கைகா, கே. குஜராத்தில் கக்கரபரா. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் தெரியும் நம்மளுக்கு கல்பாக்கம், கூடங்குளம் சொல்லிட்டு படிச்சிருப்போம். உத்தரப்பிரதேசத்தில் நரோரா, கர்நாடகா கைகா, கான்னு வச்சுக்கோங்க, கே. குஜராத்தில் கக்கரபரா. இது இப்போ இம்பார்ட்டன்ட். குஜராத் ஏன் இம்பார்ட்டன்ட்? இந்தியாவோட ஓன். ஓகேங்களா? எல்லா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வெளிநாட்டோட கார்பரேஷனில் இணைஞ்சிருக்கும், 2 பேரும் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போ குஜராத் பார்த்துக்கிட்டோம்னா என்ன ஆயிடுச்சு? அட்டானம்ஸ் ஆயிடுச்சு, தனியாக. ஓகேங்களா? அட்டானம்ஸ்னால் தனி தானே? ஓகே. ஸோ குஜராத் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னது? ஃபுல்லி இந்தியா, ஆயிடுச்சு. அப்போ அங்கே இருக்க ஒர்க் பொருட்கள் எல்லாமே யார் பண்ணுறா? இந்தியாவில் இருக்க பொருட்கள் வச்சே பண்ணுறோம். முன்னாடி வந்து 2மே சேர்ந்து இருந்துச்சு, ஆனால் இப்போ கிடையாது. குஜராத் மட்டும் இதில் எக்ஸப்ஷன். மற்ற எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னது? ரஷ்யா கூடயோ இல்லை யூஎஸ்ஏ கூடயோ இணைஞ்சிருக்கும். இப்போ கூடங்குளம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா கூட இருக்கும். ஓகேங்களா? தமிழ்நாட்டில். அப்போ அவங்களும் ஃபண்டு ஒதுக்குறாங்க. ஆனால்
இது குஜராத் அப்படி கிடையாது, நம்ம மட்டும் தான் பண்ணுறோம். ஓகேங்களா, அதனால குஜராத் இம்பார்ட்டன்ட். கக்கரபரா. அடுத்து நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட், NPCIL. இதோட கம்பெனி ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா அண்டு மும்பை. இதோட கம்பெனியோட பேர். இப்போ நிறைய இயர் பார்த்துட்டோம். ஓகேங்களா, 1957 அந்த ஆக்டோட பேர். 1981 நால்கோ, நேஷனல் அலுமினியம் லிமிடெட் ஆஃப் கார்பரேஷன். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், கெயில் பார்த்தோம், கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் 1985. அப்புறம் NTPC, நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் 1975. அப்புறம் இப்போ இங்கே 1940 ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நியூக்ளியர் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் டாட்டா வந்து அட்டாமிக் ரிசர்ச் வந்து 1948 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1969 மொத்தமாக கவர்மெண்ட்டே என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் பவர் கார்பரேஷன் ஸ்டேஷன் வந்து வைக்கிறாங்க, நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஸ்டேஷன் 1969 தாராப்பூர், மகாராஷ்டிரா. இது NPCIL, நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மகாராஷ்டிரா. புரிஞ்சுதா? ஓகே. அடுத்து ரினியூபிள் எனர்ஜி பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட போதும். ரினியூபிள் எனர்ஜி கொஞ்சம் பெருசாக போகுமா இல்லை முடிச்சிருமா? சரி, ஓகே. ரினியூபிள் எனர்ஜியும் பார்த்துலாம். மொத்தம் 3 தான் இருக்குது, 3-4 இருக்கும், அதையும் டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம். ஸோ ரினியூபிள் எனர்ஜி அது திரும்ப திரும்ப கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப கிடைக்கக்கூடியது ரினியூபிள் எனர்ஜி. அப்போ தீர்ந்து போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஹைட்ரோ பவர். இதை பேசிக்காக முடிச்சிடலாம். ஹைட்ரோ பவர் பேசிக்காக தெரியுங்களா? அதில் ஏதாவது சொல்லணுமா? ஹைட்ரோ பவர் என்னது? நம்ம பார்த்தது டேம் வச்சு தானே ஹைட்ரோ பவர் எடுக்கிறோம். அப்போ டேம் ஒரு இடத்துல கட்டி வாட்டர் ஃபுல்லாமே வந்து இருக்கு. இதை டர்பைன் வச்சு என்ன பண்ணுறாங்க, தண்ணி விழுகிறத வச்சு சுத்த விட்டு இங்கே எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதை தான் என்ன சொல்கிறோம், ஹைட்ரோ பவர்னு சொல்கிறோம். அப்போ புக்கில் உள்ள ஃபேக்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம். மேஜர் என்னது, ஹைட்ரோ டர்பைன்ஸ். டர்பைனை சுத்த விட்டு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது ஹைட்ரோ பவர். இது தீர்ந்து போகாது, ஏன்னா தண்ணி வரும், சீசன் வரப்போ தண்ணி அதிகமாக இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணிக்கிறாங்க, கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக தேவையில்லது ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது இங்கே நிறைய கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, இது NHPC. இன்னொன்று 7% இம்பார்ட்டன்ட். முன்னாடியே ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், 7ன்றதை நிறைய ஞாபகம் வச்சுக்கோங்க. 7%, 7 மாநிலங்களில் நார்த்தன் பிளைன்ஸ் இருக்குது. அப்புறம் 7th பிளேஸ் இந்த வேர்ல்டு லெவலில் இந்தியா 7th பிளேஸில் இருக்குது. அந்த மாதிரிலாம் சொல்லி பார்த்துருக்கோமா, 7. அப்போ டெக்கான் பிளேட்டோட மொத்த கிலோமீட்டர் 7 lakhs கிலோமீட்டர், அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம். ஸோ 7% எலக்ட்ரிக் ப்ரொடியூசர் கான்ட்ரிபியூட் டு த வேர்ல்டு. ஹைட்ரோ பவர்லேருந்து 7% நம்ம கொடுக்குறோம். ஹெட் குவார்ட்டர்ஸ் படித்து வச்சுக்கோங்க, நேஷனல் ஹைட்ரோ பவர் கார்பரேஷன். இம்பார்ட்டன்ட், ஃபரிதாபாத். The first hydroelectric power station in India was டார்ஜிலிங். இந்த இடத்துல மறைஞ்சிருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, டார்ஜிலிங். இம்பார்ட்டன்ட். அடுத்த பேஜில் இருக்கா? இல்லை, இது நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ரெண்டு கண்டென்ட் இதில் இருக்கு. ஓகேங்களா, நேஷனல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன் லொக்கேட்டட் இன் ஃபரிதாபாத், அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். இதே போல் இந்த ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோமா, டர்பைனை வச்சு சுத்த விட்டு ஸ்டேஷன் உருவாக்குறாங்கன்னு சொல்லிட்டேன், அது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டார்ஜிலிங்கில் இருக்கு. த ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன். ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபரிதாபாத் அண்ட் ஸ்டேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா டார்ஜிலிங்கில் இருக்கு. ஃபரிதாபாத் எங்கே இருக்கு? ஃபரிதாபாத் விச் ஸ்டேட்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்களே. ஸோ ஹரியானா ஸ்டேட்டில் இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரிலாம் நீங்கள் ஜாகிரபி பார்க்கும்போது ஏதாச்சும் ஊர் பேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாமே ஊரோட பேர்கள் கொடுத்துட்டு இங்கே ஸ்டேட்டோட பேர் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. அப்போ போய்ட்டு தெரியாது நிற்கக்கூடாது. ஸோ ஃபரிதாபாத் மீன்ஸ் ஹரியானா. டார்ஜிலிங் நம்ம போட்டுருவோம் ஏன்னா தெரிஞ்சது.
அங்கே வெஸ்ட் பெங்கால் சைடு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுருலாம். அவ்வளோதான், இந்த டேட்டா தான் சொன்னேன். ஹைட்ரோ பவர் எப்படி பண்ணுறதுன்றது ஈஸி, ஆனால் டேட்டாஸ் அதிகமாக இருக்கும். எந்தெந்த இதெல்லாம் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. டெக்ரி சோன்னு சொல்லி சொல்லுவாங்க. உத்தரகாண்ட், ஸ்ரீசைலம் டேம் ஆந்திர பிரதேஷ், இந்த ரெண்டுமே ஆந்திர பிரதேஷ் தான். ஸ்ரீசைலம் வந்து நாகார்ஜுனா சாகர். அப்புறம் சர்தார் சரோவர் ஈஸியாக படிச்சிடலாம், குஜராத். ஏன்னா அவருக்கு ஒரு செலவு வச்சிருக்காங்க. பக்ரானங்களும் படிச்சிருப்போம், பஞ்சாப் அண்ட் ஹரியானா பக்ரானங்கள் டேம், கிராவிட்டி டேம்னு சொல்லி பார்த்துருப்போம் நம்ம. அடுத்து கொய்னா டேம் மகாராஷ்டிரா. மேட்டூர் பேசிக்காக நம்மளுக்கு தெரியும், தமிழ்நாடு. இடுக்கியும் தெரியும் நம்மளுக்கு, கேரளா. ஓகேங்களா, தெரிஞ்சதெல்லாம் படிக்காதீங்க, மீத உள்ளதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸ்ரீசைலம் அண்ட் நாகார்ஜுனா சாகர் பேரை கேட்டோடனே ஆந்திர பிரதேஷ் போட்டுடலாம். எது புதுசாக இருக்குது, கொய்னா புதுசாக இருக்குது. கொய்னான்றது எதில் படிப்பீங்க, ரிவர்ஸ் டாபிக்ல கூட படிச்சிருக்கோம். கொய்னா கிருஷ்ணாவோட ரிவர் பற்றி படிச்சிருக்கோம். கிருஷ்ணா மகாராஷ்டிரா, கொய்னா மகாராஷ்டிரா. மேட்டூர் இடுக்கி தெரியும், பக்ரானங்கள் படிச்சிடலாம். டெக்ரி பார்த்து வச்சுக்கோங்க, உத்தரகாண்ட். ஸோ இந்த பக்கம் டேமோட பேர், ப்ராஜெக்டோட பேர் கொடுத்துருவாங்க, அந்த பக்கம் ஸ்டேட்டோட பேர் கொடுத்துருப்பாங்க, அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ சேம் இங்கே இது வேர்ல்டு லெவலில் உள்ளது. ஓகேங்களா, திர்க்ரீஸ் டேம்னு சொல்லிட்டு சைனாவில் வந்து இருக்கு. இது படிக்க முடிஞ்சால் படிங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸோ வேர்ல்டு லெவலில் இருக்கு, ஆனால் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு, சான்ஸ் இருக்கு. ஆனால் அது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. இந்தியாவோட ஜாகிரபி மட்டும்தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்போ சைனாவில் உள்ள லார்ஜஸ்ட் டேம் தான். ஸோ இது நம்ம யூடியூப்ல அடிக்கடி பார்த்துருப்போம். பூமியோட அந்த சுற்றுற வேகத்தை வந்து லைட்டாக குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த டேம் வந்து சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா இந்த டேமில் அதிகமான கெப்பாசிட்டிஸ் வந்து வாட்டர் வந்து ஸ்டோரேஜ் ஆகிட்டு வருது. அப்போ பூமியில் எல்லா பொருட்களும் நிலையாக இருக்குது, தண்ணி அது விசாட்டுக்கு இருக்குது, கடல் பக்கம் நிலங்கள் நம்ம அது விசாட்டுக்கு இருக்கோம். ஆனால் டேம் கட்டி என்ன பண்ணிடுறோம், தண்ணி எவ்வளோமே ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிடறோம். இப்போ டேம் இல்லைன்னா நேச்சராகவே தண்ணி எங்கே போகுமோ அது விசாட்டே போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சு பெரிய அளவுக்கு டேம் கட்டி வச்சுட்டு தண்ணியை ஃபுல்லாமே ஹோல்ட் பண்ணி வச்சிட்டோம் ஒரு இடத்துல. அப்போ நேச்சராக நடக்கிற வேண்டிய விஷயங்கள் ஃபுல்லாமே நடந்துட்டு இருக்கிறப்போ ஒரு பக்கம் மட்டும் என்ன ஆயிடுது, தண்ணி ஸ்டோர் ஆகி நிற்கிது. அப்போ நம்ம ரொட்டேஷனில் இருக்கோமா, 30 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா, ரொட்டேஷனில் இருக்கும்போது என்ன ஆகுது, ஒரு பக்கம் மட்டும் வெயிட் அதிகமாக இருக்கிறனால ஸ்லோவாக ரொட்டேட் ஆகுது. இப்போ பைக்கில் ஒருத்தர் போகும்போது ஸ்பீடாக, 2 பேர் ஸ்பீடாக போகும், 3 பேர் போகும்போது 80ல் போயிட்டு இருப்போமா என்ன, போக முடியாது. ஏன்னா வெயிட் ஒரு பக்கம் அதிகமாயிருச்சு, அதை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ வேர்ல்டு லெவலில் இந்த தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது 1994. எத்தனை மெகாவாட்னு பார்த்து வச்சுக்கோங்க, 22,000 மெகாவாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணதே எவ்வளோதான், 320 மெகாவாட் தான். சாரி, அட்டாமிக்ல அது இவங்க நம்மதில் எதை ஹையஸ்ட் பாருங்க, 2400 தான். 22,000 எங்க இருக்கு, 2400 எங்க இருக்கு. அப்ப சின்ன லெவல் ப்ராஜெக்ட் தான் இது, பெரிய லெவல் ப்ராஜெக்ட். அதனால ஸோ அதுக்கப்புறம் சோலார் எனர்ஜி தெரியுங்களா, சோலார் பேனல் வச்சு சூரிய கதிர்கள் மூலியமா அதில் பட்டு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க, அது ஒன்று. ஸோ ஹெட் குவார்ட்டர் இருக்கு, நியூ டெல்லியில் இருக்கு. இது குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் 2019. நூர் காம்ப்ளெக்ஸ் இஸ் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் கன்ஸ்ட்ரக்டட் சோலார் பவர் பிளான்ட். வேர்ல்டுல எங்க இருக்கு, சகாரா டெசர்ட், அதான் கேட்டாங்க. நூர் காம்ப்ளெக்ஸ் என்பது என்ன, அவ்வளோதான் முடிஞ்சு கொஸ்டின். அதை பற்றி படிச்சிருக்கோமா தெரில, ஆனால் எங்கே இருக்கு, 11th 12th புக்கில் இருந்து இருக்கு இந்த கண்டென்ட்டு. நூர் காம்ப்ளெக்ஸ் மீன்ஸ் சோலார் பேனல்ஸ் எங்கே அதிகமாக வச்சுருக்காங்கன்னா சகாரா டெசர்ட்டில் வந்து வச்சுருக்காங்க. சகாரா டெசர்ட் எல்லாமே என்னது, ஹீட்டாக இருக்கும். சோலார் பேனல் வச்சு அதிகமான கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க வேர்ல்டு லெவலில். அதோட பேர் தான் என்னன்னா நூர் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் இருக்கு. ஜிக், சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், சிக். அப்போ நீங்கள் படிக்கும் போதே என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. நால்கோ, மாயில், நாக்பூர், இங்கே 1981 அஞ்சுல் டாமன் ஜோடி. வேற என்னென்ன பார்த்தீங்க, கெயில், அப்புறம்
மாயில் பார்த்துட்டோம். வேறு ஏதாச்சும் இருக்கா? என்டிபிசி, வேற தாமிரத்துக்கு என்ன பார்த்தோம்? மேங்கனீஸ் ஓர் இந்தியா லிமிடெட். காப்பருக்கு ஏதாச்சும் பார்த்தோமா? இல்லை. இந்த மாதிரி பேர் எழுதி வச்சு பக்கத்தில் இயரையும் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸோட பேரையும் எழுதி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா ஈஸியாக படிச்சுக்கலாம். அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ளது கமுதி சோலார் பவர் ப்ராஜெக்ட். கமுதியில் இருக்கு எங்கன்னா ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட். 2016 உருவாக்கணும். இப்போ இது சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கும். வேர்ல்டு லெவல், இந்தியா லெவலுக்கும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும், தமிழ்நாடு லெவலுக்கும் இது சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட்டு 2016 பார்த்துக்கிட்டு 16ல் இந்த இடத்துல கமுதியில் இந்தியா லெவலில் வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? அடுத்து விண்ட் எனர்ஜி என்னது? காற்றுனால இப்போ தான் பார்த்தோம். கன்னியாகுமரி, முப்பந்தல், ஆரல்வாய்மொழி, திருநெல்வேலி சைடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விண்ட் எனர்ஜி வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு செலவு வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் ஒன் டைம் வச்சுட்டாங்கன்னா கரண்ட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எங்கெங்கே இருக்குன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ்நாடு லார்ஜஸ்ட் இன்ஸ்டலேஷன் முப்பந்தல், ஆரல்வாய்மொழி அண்டு கன்னியாகுமரி. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இன்னொன்று கீழே கொடுத்துருக்காங்களா? 1986 குஜராத் விண்ட் பவர் ஸ்டேஷன், இந்தியாவோட ஃபர்ஸ்ட்டு. அடுத்த பேஜ் வச்சு சொல்கிறேன். ஸோ 1986 குஜராத்தில் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? விண்ட் எனர்ஜி கம்பெனி வைக்கிறாங்க. கார்பரேஷன் அதிகமானது. காற்றாலை பண்ணைகள் அதிகமாக இருக்கிறது எங்கன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு, கன்னியாகுமரி. ஏசியாவிலே நம்ம தான் ஃபர்ஸ்ட். இதுவே காற்றாலை பண்ணைகள்னால கரண்ட் யார் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டாங்கன்னா குஜராத். ரெண்டு டிஃப்ரெண்ட் புரியுதா? காற்றாலை பண்ணைகள்னா என்னது? அதிகமான அந்த ஃபேன்ஸ் வச்சுருக்கோம். ஆனால் குஜராத்தில் கம்மியானதை வச்சுக்கிட்டு அந்த சைடு கடல் பரப்புனால என்ன ஆகுது? வேகமாக காற்று அடித்து கரண்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ காற்றாலைகள் பண்ணைகள் உற்பத்தியில் யார் ஃபஸ்ட்டு? ஏசியா லெவலில் யார்? தமிழ்நாட்டு லெவலில் யார் ஃபஸ்ட்டு? கன்னியாகுமரி, முப்பந்தல், ஆரல்வாய்மொழி. இதுவே அந்த கரண்ட் யார் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறா? 1986 குஜராத். ஸோ செகண்டு தூத்துக்குடி. மகாராஷ்டிரான்னு நினைக்கிறேன், சாரி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த செகண்டு மகாராஷ்டிரா. குஜராத்தில் ஓகான்ற பிளேஸு. செகண்டு மகாராஷ்டிரா ரத்னகிரி. தேர்டு தான் என்னது? தூத்துக்குடி. அப்போ காற்றாலையில் 3 பேர் இருக்கு. குஜராத்தில் ஓகான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸு, ரத்னகிரி, மகாராஷ்டிரா, அப்புறம் தூத்துக்குடி. ஓகேங்களா? ஸோ இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி, சென்னை. இது பார்த்துருப்பீங்களே, சென்னையில் இருக்கு. ஓகே, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி 1998. அடுத்து இந்தியா லெவலில் எங்கெங்க இருக்கு? முப்பந்தல் தெரியும் நம்மளுக்கு. அடுத்து இந்தியாக்குள்ள பாருங்க, ஜெய்சால்மர். ஜெய்சால்மர் எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல. ஓகேங்களா? அடுத்து பிரமன்வேல் அண்டு டாமன் ஜோடி. டாமன் ஜோடி ஏற்கனவே பார்த்துருக்கோமா? சாரி, டாமன் ஜோடி இங்கே இருக்கு. இது என்னது? தால்கான். பிரமன்வேல் அண்ட் தால்கான் வந்து மகாராஷ்டிரா. டாமன் ஜோடி நம்ம முன்னாடியே பார்த்தோம். டாமன் ஜோடி ஒரு இடத்துல பார்த்தோமா, அலுமினியம் சொல்லிட்டு ஒன்று பார்த்தோமா, ஒடிசால. ஓகே, அஞ்சுல் அண்ட் டாமன் ஜோடின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அதை வச்சு இதை நான் வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் படிக்க வேண்டியது இந்த 2 மட்டும்தான். 2மே மகாராஷ்டிரா தான். ஜெய்சால்மர் ஈஸியாக நான் வச்சுக்கலாம். என்னது? ராஜஸ்தானில் இருக்கு. அடுத்து பயோமாஸ், உயிரி வாயு. உயிரின பொருட்கள் சிதைந்து அது மூலயமா கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் உயிரின வாயுன்னு சொல்லுவாங்க. அது 18 ஜிகாவாட் வந்து நம்ம பயோமாஸ்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? 32% வந்து அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது கரண்ட். ஸோ லாஸ்ட் ஒன் டைடில் அண்டு வேவ் எனர்ஜி. ஏற்கனவே டைடிலுக்கும் வேவுக்கும் டிஃப்ரெண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ வேவ்ன்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா
பூமி சுத்துறனால பூமியோட ரொட்டேஷன்னால தான் என்ன உருவாகும்னு பார்த்தீங்கன்னா அலைகள் வந்து உருவாகும். அப்புறம் டைடில்ன்றது எப்படி உருவாகும்? சூரியனுக்கும் சந்திரன் உள்ள ஈர்ப்பு விசையினால தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா டைடில் வந்து உருவாகும். சூரியனோட ஈர்ப்பு விசைனாலும் சந்திரனோட ஈர்ப்பு விசைனாலும் தான் பூமியில் என்ன நடக்குது? டைடில் வந்து ஃபார்ம் ஆகுது. அது மூலியமா உருவாகிற எனர்ஜிஸ் தான் இந்த இதெல்லாம். ஓகேங்களா? இதுலேயே 2-3 வேவ் எனர்ஜி தனியாக இருக்கு, டைடில் எனர்ஜி தனியாக இருக்கு. ஸோ வேவ்ல யார் ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, டைடில்ல யார் ஃபர்ஸ்ட் செகண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வேவ் கொடுத்துருக்காங்க யார்? கல்ஃப் ஆஃப் காம்பே அண்டு கட்ச், கல்ஃப் ஆஃப் மன்னார், அப்புறம் சுந்தர்பன். இந்த மூணு பார்த்தீங்கன்னா வேவ் எனர்ஜியில் கல்ஃப் ஆஃப் காம்பே, அதே போல் கல்ஃப் ஆஃப் கட்ச், சுந்தரவனம். இந்த மூணு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேவ் எனர்ஜியில் ஆர்டர் ப்ரொடியூசராக இருக்காங்க. டைடில் எனர்ஜியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா யார்? திருவனந்தபுரம் அண்டு அந்தமான் நிக்கோபார். இதை நீங்கள் தனியாக படித்து வச்சுக்கணும். 5 ஃபேக்ட் இருக்குதுல. அலை சக்தியில் யார் ஃபர்ஸ்ட்? கல்ஃப் ஆஃப் மன்னார், கட்ச் அண்டு சுந்தரவன காடுகள். அந்த பற்றி அதிகமாக எடுக்கிறாங்க. டைடில் எங்கே அதிகமாக எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் அண்டு அந்தமான் நிக்கோபார்லேருந்து டைடில் எனர்ஜி எடுக்கிறாங்க. எத்தனை மெகாவாட்னு இங்கே கொடுத்துருக்காங்க சும்மா. ஆனால் மெகாவாட்ஸ் மோஸ்ட்லி படிக்க வேண்டாம், வேணும் அந்த ஆர்டர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அலை சக்தியில் யார் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டில் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கலாம். கல்ஃப் ஆஃப் மன்னார், கட்ச்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சுந்தர்பன். டைடில்ல திருவனந்தபுரம் அண்டு அந்தமான் நிக்கோபார். இதில் உள்ள ஒன்று எடுத்து இங்கே கொடுத்துருவோம். இப்போ வேவ் சக்தியில் யாரும் இல்லை, அப்போ இது அவுட். இந்த 3 தான் இருக்குது. இப்படி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதோட நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸோ மினரல்ஸ் கண்டென்ட்டில் மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக், ரினியூவபிள் எனர்ஜி அண்டு நான் ரினியூவபிள் எனர்ஜி வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் ஒரே ஒரு டாபிக் மட்டும் இதில் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் நம்ம பார்க்கணும். அதை பார்த்து முடிச்சோம்னா மினரல்ஸ் கண்டென்ட் டோட்டலாக ஓவர். நன்றி, தேங்க்யூ.